எல்லாரையும் இந்த வாரம் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஆஃப்டர் அ ஃபுல் லஞ்ச் ஐ ஹோப் யூர் ஆல் ஃப்ரெஷ் அண்ட் வெயிட்டிங் டு ஸ்டார்ட் த கிளாஸ். இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து சிலபஸ்க்குள்ளே போகிறோம். லாஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ சிலபஸ் என்ன நம்ம இருக்குது, ஹவு டு அப்ரோச் பாலிட்டி. ஜென்ரலி ஸ்பீக்கிங் இப்போ நம்ம ஒரு பிகினர்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்கள தான் மோஸ்ட்லி நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க சிலபஸையும் கவர் பண்ணியிருப்பாங்க, நிறைய நேரம் செலவிட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பரிச்சயமான தன்மை இருக்கும். ஸோ எதாவது கிளாஸில் புதுசாக எதாவது கிடைக்காதா, சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் இருக்கும். பிகினர்ஸ் முதல் முறையாக தேர்வு எதிர்நோக்கிறவங்க, பாலிட்டி பற்றி அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கலை, பயம் நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நிறைய அந்த மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வென் யூர் ஸ்டார்டிங் இந்த ஃபியூ கிளாஸஸ் இந்த வாரம் அடுத்த வாரம் மேபி என்டையர் ஃபெப்ரவரி பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 4 வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு ஸ்லோவாக தான் போகிறோம். இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் பேஸ். இந்த பேஸில் இருந்து தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம மார்ச், ஏப்ரல், மேலெல்லாம் வென் வி ஆர் ட்ரைங் டுவர்ட்ஸ் டு கம்ப்ளீட் த சிலபஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கலந்துரும். ஆனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஒரு அடிப்படை புரிதல். லாஸ்ட் வீக் உங்களோட யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துருந்தேன். லைக் எனக்கு நிறைய பேர் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் காமெண்ட்ஸ். அதில் ஒரு சிலர் வந்து எனக்கு அந்த பாலிட்டி மேலே இருந்த பயம் போயிருக்கு, ஐம் லைக் ரெடி டு அப்ரோச், ரெடி டு அட்டாக் பாலிட்டி அப்படின்லாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படிக்கிறது. எனிதிங் கேன் பி லேர்ன்டு. ஸோ இதுதான் வந்து அடிப்படை. ஸோ அது வந்து நிறைய பழமொழிகள், நிறைய பொன்மொழிகள் இருக்குது இன் எனி லாங்குவேஜ் யூ வாண்ட். பட் அடிப்படையில் என்னென்னா, லேர்னிங் கேன் நெவர் ஸ்டாப், ஒன்லி த லேர்னர் கேன் ஸ்டாப். ஸோ எனக்கு வேணாம் போதும் அப்படின்னு நினச்சோம்னா அவ்வளோதான் நமக்கு லேர்னிங். ஸோ அதனால் உங்கள் லேர்னிங்க்கு ஒரு பாலமாக தான் இந்த யூடியூப் சேனல் இருக்க போகுது. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்மால் கான்ட்ரிபியூட்டர் டுவர்ட்ஸ் தட் லேர்னிங். பட் இன்றைய காலகட்டத்தில் பாலிட்டிங்கிறது எக்ஸாமை தாண்டி ஒரு விறுவிறுப்பாக பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். மேபி few years down the line polity maybe will be merged with current affairs. அந்த அளவுக்கு வந்து சூழ்நிலை, சூழல் எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஈவன் இஃப் யூ அனலைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ரொம்ப ஆப்டாக இருக்குங்கிறது என்னுடைய தாட். இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி கிளாஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்து தான் இன்றைக்கி இருக்கிற இன்னும் எடுக்க போகிற நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியா இதை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஃப்ரம் 2010, 11, 12 onwards there is a gradual shift towards what's happening around us. தினசரி நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள்லேருந்து கேள்விகள் நிறைய கேட்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பாலிட்டி இஸ் ஒன் சச் ஏரியா which you should never be afraid of. நானும் கான்ஸ்டிடியூஷன் வந்து one person emailed me இந்த மாதிரி லைக் she was a civil engineering பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ யூபிஎஸ்சி நான் எடுக்கிறேன், நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் யூபிஎஸ்சி எடுக்கிறேங்கிறத ஷேர் பண்ணி அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், நான் ஆக்சுவலி காமர்ஸ், நான் யூஜி முடிச்சிருந்தேன். காமர்ஸ்க்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கணுன்ட்டுன்னு. ஸோ காமர்ஸ் முடிச்சுட்டு தென் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாயின் பண்ணேன். அப்போ 2 years முடித்து நல்லா படித்து வெளியில் வந்தேன். தென் முடித்த கையோட ஜூலை செஷனில் அந்த வருஷம் தே புட் மீ இன் டெல்லி கோச்சிங் சென்டரில். அங்கேயும் எனக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஆப்ஷனல், நேச்சுரலி அதுக்காக தான் சேர்த்தாங்க எம்ஏ பப்ளிக் அட். ஆனால் அங்கே நடந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் நான் படித்ததுக்குமே மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள், அந்த 4 months கோச்சிங், ஒரு ஸ்பெல் தான் நான் கோச்சிங்கே போனேன், ஒரே தடவை தான் நான் யூபிஎஸ்சி எழுதினேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து இட் டாட் மீ அ லாட் அபவுட் லேர்னிங் அண்ட் அப்ரோச்சிங் அ சப்ஜெக்ட். ஸோ நம்ம எக்ஸாமுக்காக தான் பாலிட்டி படிக்க போகிறோம். நீங்கள் லாயராக வரப்போகிறது கிடையாது, டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக நம்ம வரப்போகிறோமா, இல்லை நம்ம ஒரு பாலிசி அனாலிஸ்ட்டாக போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து யூபிஎஸ்சி அப்ரோச் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட், ஒரு கேண்டிடேட், ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஆஃபீஸர். உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கிளாஸ்லேருந்து அதை எடுத்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்டை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, ஐ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி அப்டேட் மை செல்ஃப். நான் வந்து ரிசர்ச் பண்ணணும், ஆர்டிகல்ஸ் எழுதணும், புக்ஸ் பப்ளிஷ் பண்ணணும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் அந்த ரொட்டீன் ஒர்க்கை நான் முடிக்கணும். செல்ஃப் டெவலப்மெண்ட், ஒரு ஃபேக்கல்ட்டியாக இந்த ஃபீல்டில் இருக்கும்பொழுது நிறைய நான் லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூட் பண்ணணும், கான்ஸ்டன்ட்லி நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கணும். இன் அடிஷன் டு தட் ஐ கம் ஹியர் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் செப்பரேட்லி.
இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ பாலிட்டிங்கிறது வந்து இந்த எல்லா இடத்துக்கும் ஒரு கல்மினேஷன் மாதிரி. ஸோ ரிஷி மூலம் நதி மூலம் மாதிரி இந்த பாலிட்டிங்கிறது வந்து இட் வில் ஆல்வேஸ் ஸ்டே வித் அஸ் பிகாஸ் தட்ஸ் இட்ஸ் ஆம்னி ப்ரெசன்ட், இட்ஸ் லைஃப். ஸோ இன்றைக்கி நீங்கள் பவர் பாயிண்ட் இப்போ நம்ம போகிறோம். இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்த உடனே நீங்கள் இப்போ என்சிஆர்டி கையில் வச்சுருக்கீங்களோ, லக்ஷ்மிகாந்த் வச்சுருக்கீங்களோ, இல்லை வேறு ஏதாவது நோட்ஸ் வச்சுருந்தாலும் எடுத்த உடனே நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 போக மாட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அந்த ஒரு 10 ஆக்ட் இருக்கும், அப்புறம் 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வருவோம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிடுவோம், இண்டிபெண்டன்ஸ் டே தாண்டி ஓடி போயிடுவோம்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773க்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, நமக்கு அது தேவையா, ஒரு கண்ட்ரிக்கு கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா இருக்க முடியாதா, கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் எழுதி தான் வச்சுருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர்லேயும் இந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன் 2021 பேப்பரில் கூட 3-4 கேள்விகள் இந்த செக்ஷன், இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம் இல்லையா, இதிலேருந்தே வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுடைய அரசியல் அறிவியல் புரிதல் தன்மையை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அதனுடைய தேவை என்னங்கிறத இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரெகுலேட்டிங் ஆக்ட் நம்ம வருவோம். Before that, there are a few things I want to share with you. So let's go to the PowerPoint. Yes. இந்த 4 கேள்விகளுக்கு இன்றைக்கி நம்ம பதில் தேட போகிறோம். What a constitution means. ஒரு சமுதாயத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தினால என்ன கிடைக்கும்? 2வது. 3வது கேள்வி, கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அரசாங்கத்தை ஆளுமைக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி மட்டும்தான் இருக்கா, இல்லை ஒரு சமுதாயத்தில் அதிகார பகிர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற தன்மை இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் வருதா? இந்த கேள்வியை நம்ம அட்ரஸ் பண்ணணும். வாட் வாஸ் த வே இன் விச் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் மேட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாச்சு, இது வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். இது புரிஞ்சுக்காமல் நம்ம டைரெக்டாக ஜான்வரி 26, 1950 லேண்ட் பண்ணிங்கனாலும் கஷ்டம். இந்த கான்செப்ட் புரியாமல் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773க்குள்ளே வந்தாலும் கஷ்டம், நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ரெகுலேட்டிங் ஆக்ட்னா என்ன, சாசன சட்டம்னா என்ன, ஏன் இத்தனை சட்டங்கள், இதெல்லாம் என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் இன்றைக்கு வரைக்கும் யூபிஎஸ்சியில் வருது. ஸோ நம்ம வந்து ஒரு நார்மல் யூஜி அல்லது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரல் ஸ்டூடெண்ட் மாதிரி நம்ம ரிசர்ச் ஓரியன்டாக கற்றுக்க போகிறதில்ல. ஆனாலும் இந்த எக்ஸாமில் அந்த புரிதல் தன்மை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேள்விகள் தான் முதல்ல நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக பாலிட்டி நீங்கள் அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த 4 கேள்விகளுக்கான பதில் தெரியும் பொழுது அடுத்தடுத்து மேலே மேலே நம்ம கான்செப்ட்ஸ், கான்ஸ்டியூஷனுடைய ட்ராவல், ஒரு ஆர்டர்லி ட்ராவல் நம்ம போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் வில் கெட் மர்ஜ்ட் டிபெண்டிங் ஆன் கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இப்போ ஆர்டிஐயில் ஒரு புது அமெண்ட்மெண்ட் வந்துச்சு 2019லனா அது ரிலேட்டடான ஆஸ்பெக்ட், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அது வரும்பொழுது அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை படிப்போம். 105வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்ததுன்னா அது ரிலேட்டடான கான்ஸ்டிடியூஷன் ஆஸ்பெக்ட் வரும்பொழுது அந்த வகுப்பில் நீங்கள் அது ரிலேட்டடான சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேர்ந்து நம்ம கலந்து படிக்க போகிறோம். இதுதான், இது வேறு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது தனியாக ஒரு சிலபஸ், அதுக்கு தனியாக ஒரு புக்குன்னு போய் நம்ம தேட முடியாது. இதில் தான் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங், ஹிந்து அனாலிசிஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறது, இது எல்லாம் எங்கே மர்ஜ் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த தினசரி நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக கல்மினேஷன் பாயிண்ட் ஆஃப் யூபிஎஸ்சியில் அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் டஸ் அ கான்ஸ்டிடியூஷன் மீன். இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறது வந்து ஏதோ போஸ்டரெல்லாம் செதறடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு போஸ்டரையுமே க்ளோஸ்அப்பில் நீங்கள் படிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது டெமோக்ரஸி, மேபி நிறைய பேருக்கு கம்யூனிசம் தெரிஞ்சிருக்கலாம். மன்னராட்சி முறை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம். வேர்ல்டு ஓவர் ஐ திங்க் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் வென் த்ரூ மொனார்கி, மன்னராட்சி முறையிலேருந்து வெளிவந்த நாடுகள் நிறைய இருக்குது. இந்தியாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறம் கூட தி பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா, அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிற திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் நாளைக்கு யாரும் ஐபிஎஸ் தேர்வு அடைகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோச்சிங் போக போகிற ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப்டர் யூ கெட் யூர் போஸ்டிங்
is named after him. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமின்னு அந்த போலீஸ் அகாடமிக்கு அவருடைய பேர் தான் வச்சுருக்காங்க. காமன் ட்ரைனிங் சென்டர், அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் சென்டருக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவங்களோட லபாஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நேமை அந்த இன்ஸ்டிடியூட்க்கு வச்சுருக்காங்க. ஸோ ஈவன் த நேம் சேக் கைண்ட் ஆஃப் மேட்சஸ் வித் தியர் பர்சனாலிட்டி. அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்டிடியூட்டில் அந்த பேர் அவங்களுக்கு கொடுத்து தேவ் எட்ச்ட் இட் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இந்தியாவோட சேர்ந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக அவர் திகழ்ந்தார் அப்படிங்கிறதையே நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். நீங்கள் ஸ்லைடில் பார்க்குற மாதிரி இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கும் முந்தைய காலகட்டங்கள்லேயும் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் டெமோக்ரஸி. ஸோ வி ஹாவ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கம் மக்கள் தான் சட்டத்தை ஏற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மக்கள் நேரடியாக தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக, பணிகளை செய்வதற்காக, சட்டம் இயற்றுவதற்காக மக்கள் பிரதிநிதிகளாக சில பேரை நம்ம அனுப்புகிறோம். ஸோ தட் இஸ் கால் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, வேர் தி கவர்மெண்ட் இஸ் எம்பவர்ட் by a tool known as elections to select people who will decide the fate of the country and the laws and whatever. State அப்படின்னா என்ன? State அப்படின்னா ஒரு group of people, a region, a society that shares a common government. ஸோ ஒரு பொதுவான அரசாங்கத்தை நமக்கு இருக்கிற ஒரு இடத்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கிலீஷில் அந்த வேர்ட் ஸ்டேட் மீன்ஸ் நிலை. டுடே ஆர் யூ இன் அ குட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டால், யா ஐ எம் ஓகே, ஐ எம் குட் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். நோ ஐ எம் நாட் ஓகே அப்படின்னு நம்ம 2 பதில் சொல்ல போகிறோம். ஓகே, இல்லைன்னா எனக்கு எதுவுமே நோ கமெண்ட்ஸ், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஸ்டேட்டு தான். இன் பாலிட்டி கான்ஸ்டிடியூஷனில் ஸ்டேட் அப்படின்னா மாநிலம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது ரீஜன், விச் இஸ் கம்மிங் அண்டர் அ காமன் கவர்மெண்ட். ஆட்டோக்ரஸிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அங்கே பீப்புள் ஆர் ரூல்டு பை அ சிங்கிள் பர்சன். ஓகே, அந்த தன்மை கொண்ட அரசாங்கங்களும் இன்றைய அளவில் பன்னாட்டு அளவில் நீங்கள் நிறைய நாடுகளில் பார்க்கலாம். ஸோ டொட்டாலிட்டேரியனிசம் அப்படின்னா தட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட், நோ இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனிநபர் சுதந்திரம் இந்த டொட்டாலிட்டேரியனிசமில் இருக்காது. அதே மாதிரி they try to subordinate all aspects of individual life. ஒரு தனிநபர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களுக்குமே அந்த அரசாங்கத்துக்கும் அந்த ஆட்சியின் ஆளுபவரின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இண்டிவிஜுவல் கான்செப்ட், இந்த தனிநபர் அப்படிங்கிற கான்செப்டுக்கே அந்த ஒரு ஆட்சி அமைப்பில் இடம் இருக்காது. அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான். நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் இன்றைக்குமே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே ஒரு நாட்டில் ஒரு மூலையில் இன்றைக்கி புழக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு பிளேஸ் இட் ஆன் ரெக்கார்ட். ஸோ அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஆல் த அத்தாரிட்டி, த பவர் இஸ் ஹெல்ட் பை அ சிங்கிள் பர்சன். ஸோ ஒரு ஸ்மால் குரூப், ஒரு ஷேடோ கேபினெட் மாதிரி, ஒரு கிச்சன் கேபினெட் மாதிரி அவங்க கொண்டு இருக்கிறது. அது ஒரு வகையான ஒரு அரசாங்கமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி, அரசியலமைப்பும் அதே நேரத்தில் ஒரு மன்னராட்சி முறையும் சேர்ந்து இருக்கக்கூடிய சில நாடுகளும் இன்றைக்கி இருக்குது. அப்சல்யூட் மொனார்கி, ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல். நீங்கள் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது பார்க்கலாம். எம்பையர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் த சிச்சுவேஷன் வி ஆர் இன் ரைட் நவ். குளோபல், ஏன்னா நீங்கள் பாலிட்டியில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் ஒரு பங்கு இருக்குது. சார் மிஸ்டர் கணேசன் சார் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எம்பையருங்கிறது நம்ம 100 years பேக் 200 years பேக் சொன்னது அதுதான். கொலோனியல் எம்பையர்னு சொன்னோம். காலனி ஆதிக்கத்துவமும் ஒரு எம்பையருக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபியூ கண்ட்ரீஸ் வெண்ட் அவுட் அண்ட் ஆக்கியூபைட் அ லாட் ஆஃப் கண்ட்ரீஸ். அவங்களோட எம்பையரை அதை வச்சுருந்தாங்க. மொனார்கி டைமில் நீங்கள் எம்பையர்ஸ், குப்தா எம்பையர், மௌரியா எம்பையர்னு சொல்கிறோம், அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொல்கிறோம், நெப்போலியன்னு சொல்கிறோம். ஸோ பல்வேறு காலகட்டங்களில் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எம்பையர்ஸ் பற்றி நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எத்தனை வகையான ஆட்சி அமைப்புகள், அரசாங்க அமைப்புகள் உலகத்தில் இருந்திருக்கு, இன்னும் இதில் நிறைய மாற்றங்கள் 5 years down the line, 10 years down the line நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிகாஸ் சேஞ்ச்
is the only constant. So with this introduction, let's go to the next slide. Political system na enna? So ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் அடுத்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், இப்போ அரசியல் தன்மை அப்படிங்கிறத தாண்டி அரசியல் அமைப்புனா என்ன? இந்த அரசியல் அமைப்புக்கு தான் ஒரு சட்டம் தேவைப்படுதுங்கிறதுனால தான் பாலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம். யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி உங்களுக்கு ட்ரைனிங்கில் கூட நல்லாவே சொல்லித்தரலாம். ஏன் முதல்லையே எக்ஸாமில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம், தேசிய அளவில் நடைபெற்ற ஒரு போராட்டத்துக்கு அப்புறம், பல்வேறு ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருந்த போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் இந்த கான்ஸ்டிடியூஷன். அண்ட் வெல் ஃப்ரேம்டு கான்ஸ்டிடியூஷன், வெல் கன்ஸ்ட்ரக்டட் கான்ஸ்டிடியூஷன். கிட்டத்தட்ட 73 வருஷங்கள். இப்போ ரீசெண்ட்லி வி செலிப்ரேட்டட் 73rd ரிப்பப்ளிக் டே. ஸோ இந்த ரிப்பப்ளிக் டேங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ண எஃபெக்ட்டுக்கு வந்த அந்த நாளை தான் நம்ம குடியரசு நாளை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 73 years it has withstood the test, the change in governance, in government in India. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் மிகவும் பிரபலமான, முக்கியமாக சக்ஸஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன்ஸாக உலகத்தில் கருதப்படக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஃபேக்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஓரளவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து எழுதப்பட்டதாக கூட நிறைய நிபுணர்கள் கருதுகிறாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசக்கூடிய, எழுதக்கூடிய நிபுணர்கள் நிறைய பேர் அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறத நீங்கள் என்சிஆர்டி 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் கூட இந்த ஃபஸ்ட்டு புக்கில் பேஜ் சாப்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அரசியல் அமைப்புன்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்கு அதை கவர்ன் பண்ண, அதை கவனிக்கிறதுக்கு ஒரு சட்டம் தேவைப்படும். ஸோ அரசியல் அமைப்புனா என்ன? பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் த கவர்னன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஒரு ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் அந்த இடத்த சார்ந்த, அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை நிர்ணயிக்கிறது தான் அரசியல் அமைப்பு. இந்த அரசியல் அமைப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும், பணிகள் இருக்கும், அங்கங்கள், ஆர்கன்ஸ் இருக்கும், ஒரு ஃபார்ம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கிளியர் கட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த அரசியல் அமைப்பு யூனிட்டரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ஃபெட்ரல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, யூனிட்டரி ஃபெட்ரல்னு கலந்த ரெண்டுமே இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதினவங்க, டிராஃப்ட் பண்ணவங்க, அதே நேரத்தில் அந்த கான்ஸ்டிடியூஷனை பாஸ் பண்ணவங்க, தே ஃபெல்ட் தட் இந்தியா நீடட், நெசசிட்டேட்டட் அ மிக்ஸ்டு ஃபீச்சர். ஸோ இந்தியா வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சியாக அல்லது இந்தியா வந்து ஃபுல்லி ஒரு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் டிபேட் பண்ணப்படுற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் பொதுவெளியில். அதே நேரத்தில் அரசியலமைப்பில் எப்படி இருக்குது, ஆஸ் அ பாலிட்டி ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்குது, கூட்டாட்சி முறை சார்ந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. நவ் அ பியோர் ஃபெட்ரல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரேசில், கனடா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் நீங்கள் ஆஸ்திரேலியாவை எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட்லி ஆஷஸ் நடந்து முடிஞ்சுது. கிரிக்கெட் யாராக பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஐ எம் அ பிக் கிரிக்கெட் ஃபேன் டூ. அண்ட் நீங்கள் வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஆஷஸ் டூர் நடந்து முடிஞ்சுது. அண்ட் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ், இந்த கோச், he was like ஜஸ்டின் லேங்கர். அவர் வந்து இப்போ நிறைய நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஆஸ்திரேலியன் டீமோட கோச். ஆஸ்திரேலியா வந்து இந்த ஆஷஸ் சீரீஸை 5-0 வின் பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட் ஒயிட் வாஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக கமுத்திட்டாங்க, 5-0, தட்ஸ் இட். வின் பண்ணிவிட்டு, பட் த கோச் ஹேஸ் பீன் சேஞ்ச்ட். இங்கிலாந்து ஆஃப்கோர்ஸ் தே லாஸ்ட் அண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பீன் சேஞ்ச்ட். ஸோ இப்போது ஜஸ்டின் லேங்கர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு, ஒரு மாகாணம், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஸோ நவ் ஹீ இஸ் கோயிங் பேக் இன்டு குவாரண்டைன். அவர் என்னமோ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கார். ஆனாலும் இப்போ நீங்கள் அந்த ஆஸ்திரேலியாவில் கம்ப்ளீட் ஃபெட்ரல் சிஸ்டம், ஒரு கூட்டாட்சி தத்துவம், ஆட்சி முறை தான் இருக்குது. அப்படின்னா ஈச் ஸ்டேட் இஸ் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட், முழுமையான தன்னாட்சி
அதிகாரம் கொண்ட அமைப்புகளாக தான் அந்த ஸ்டேட்ஸ், அந்த மாகாணங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும். ஸோ ஈச் ஸ்டேட் கேன் டிசைட் அண்ட் ஹாவ் வெரி டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். ஸோ இப்போ ஜஸ்டின் லேங்கர் ஆஸ்திரேலியாவிலே இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் அவரோட மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து ஃபெடரல் சிஸ்டமில் தே ஹாவ் அ ஹோம் குவாரண்டைன் ஆஃப் 7 or 14 days. ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு போய் குவாரண்டைனில் தான் இருக்கணும். தோ ஹி வாஸ் பிளேயிங் வெரி மச் இன் ஆஸ்திரேலியா ஒன்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபெடரல் சிஸ்டம். கூட்டாட்சி அப்படின்னா அதுதான். ஒரு மாநிலத்துக்குமே தே ஹாவ் 50 states இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதனால தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு இருக்கும். ஸோ 50 மாநிலங்கள் கொண்டது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ். பட் நீங்கள் அதை மாநிலங்கள்னே சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேட்டுக்கும் தனி அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் உலகத்திலே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் உலகத்திலேயே அனைத்து அமைப்புகள்லேயும் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான அலபாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டோட தான் மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன். எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளது கம்பேரிசனே இல்லை, நம்மளதை விட ஒரு 3 times 4 times பெரிய கான்ஸ்டிடியூஷன் அந்த அலபாமாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான அலபாமாவுக்கு இருக்குது. ஸோ ஈச் ஸ்டேட், கலிஃபோர்னியாவுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கும். அலபாமா போனீங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கான்ஸ்டியூஷன் படி இருக்கும். நீங்கள் நியூ ஜெர்சி ஸ்டேட் போனீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அரசியல் அமைப்பு அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அமைப்பில் இத்தனை வகை இருக்குது. நவ் யூனிட்டரி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டு. இது எங்கே நீங்கள் பார்க்கலாம்? ஃப்ரான்ஸில் பார்க்கலாம், நியூசிலாண்டில் பார்க்கலாம், நம்ம ஆண்ட இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், அவங்கக்கிட்டேயுமே ஒரு யூனிட்டரி சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற இந்த கேட்டகரிஸ்குள்ளே வந்துடும். அந்த ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது we have both unitary features and federal features. Okay, next slide. Yes, forms of government உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லைடில் போட்டு காட்டினேன். ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா 2 வகை இருக்குது. ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு முறை. அந்த ஜனநாயகத்தின் ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 வகைப்படும். பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்டும் இருக்கலாம், பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டும் இருக்கலாம். ஸோ அந்த இப்போ இந்தியாவில் வந்து வி ஃபாலோ அ பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரினா என்ன? பாராளுமன்றம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி முறை, ஒரு அரசியல் அமைப்பு. அந்த பாராளுமன்றம் தேசிய அளவில் ஒன்று இருக்கும், மாநில அளவிலையும் அந்த பேரவைகள் வெவ்வேறுபட்டு இருக்கும். இது வந்து யூனிகேமரல், பை கேமரல்னு 2 சொல்லுவாங்க. யூனினா சிங்கிள், பைனா 2, அதாவது ஒரு அவை, ஈரவை கொண்ட மன்றங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய பாராளுமன்றம் உச்சபட்சமாக 2 அவை கொண்ட ஒரு பாராளுமன்றம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்போ ரீசண்டாக 2019 நம்ம ஒரு பொது தேர்தலை சந்தித்தோம். அப்போது பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா, தி லோவர் ஹவுஸ் ஆர் மக்களவைன்னு கூறப்படுற அந்த மன்றத்துக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ஒரே தேர்தலில் வாக்களித்தோம். அந்த தேர்தலின் மூலமாக தான் நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் புது ஆட்சியாளர்களுக்கும் ஒரு புதிய அரசாங்கத்துக்கும் ஒரு 5 ஆண்டுகளுக்கான வாய்ப்பை வாக்காளர்களாக நம்ம வழங்குகிறோம். தி அதர் ஹவுஸ், ராஜ்யசபா, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லப்படுற அப்பர் ஹவுஸ், இது வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம பிரிட்டிஷ் டைம் அவங்கக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். தே ஆல்சோ ஹாவ் அ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த பிரபுக்கள், லார்ட் வெலிங்டன், லார்ட் மவுண்ட் பேட்டன், லார்ட் கர்சன் அப்படின்னு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நிறைய லார்ட்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ லார்ட் அப்படின்னா பிரபு அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கான ஒரு அவையாக ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு இங்கிலாண்டில் வச்சுருந்தாங்க. ஒரு மன்னராட்சி முறையை தழுவின ஒரு பேரவையாக அதை நம்ம பார்க்கலாம். ஆஸ் a result of years of monarchy, England is still a monarchy. Recently the Queen celebrated I think 93 years her birthday and 70 years being Queen. ஸோ அவங்க கேக் கட் பண்ண விஷுவல்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சச் அ லவ்லி கேக் அண்ட் ஹவு ஷீ கட் த கேக் வாக்ட் அட் தட் ஏஜ். ஸோ ஷீ ஸ்டில் ரூல்ஸ் யுனைடெட் கிங்டம். அவங்களுக்கு அப்புறம் வந்து ஹூ ஷுட் பி த நெக்ஸ்ட் கிங் அண்ட் குவீன் அப்படிங்கிறத பற்றி கூட அவங்க ஒரு நோட் மாதிரி போட்டு பிரின்ஸ் சார்ல்ஸ் அண்ட் இஸ் ஒய்ஃப் பிரின்ஸ் கமீலா அவங்க வரணுங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரீசன்ட் நிகழ்வு.
all that she did in her official capacity as the Queen of United Kingdom. ஸோ அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் இந்த இரு அவை கொண்ட ஒரு மன்றம் இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலுமே ஒன்று யூனி கேமரலாக இருக்கும், இல்லைனா பை கேமரலாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம். பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம முன்னாடி ஸ்லைடில் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொன்ன அந்த நாடுகளில் நீங்கள் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் இருக்கிறத பார்க்கலாம். அங்கே பிரதம மந்திரிக்கு பதில் ஜனாதிபதி தேர்தல் தனிப்பட்ட முறையில் நடக்கும். இங்கே மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ். இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அந்த ஒரு அரசியல் அமைப்பு கொண்ட நாடுகளில் ஜனாதிபதி தேர்தல் தனிப்பட்ட முறையில் நடக்கும். நேரடியாகவே மக்கள் இப்போ நீங்கள் யூஎஸ் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அண்ட் ஜோ பைடன் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே நேரடியான போட்டி வித் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் மைக் பென்ஸ். ஸோ அந்த குடியரசு கட்சி ஜனநாயக கட்சின்னு ரெண்டாக பிரிஞ்சு 2 டீமாக அவங்க போனாங்க. ஸோ அது தனி தேர்தல். அதை தாண்டி அவங்க நாட்டிலையுமே இரு அவை இருக்குது. செனட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு இரு அவை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு தான். அந்த இரு அவைக்குமே தனிப்பட்ட முறையில் தேர்தல் நடக்கும். அதுக்கும் மக்கள் வாக்களிப்பாங்க. செனட் எலெக்ஷனுக்கு தனியாக வாக்களிப்பாங்க, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் வாக்களிக்கிறாங்க, ஜனாதிபதி தேர்தல் தனிப்பட்ட முறையில் நடக்குது. ஸோ இது ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் பொதுவாக 2 நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிறது பாராளுமன்ற ரீதியிலான ஒரு அரசியல் அமைப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட். கான்ஸ்டியூஷன்னா என்ன? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க. என்ன மாதிரியான அரசாங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறது ஆக்சுவலாக இது ஒரு லாட்டின் வேர்டு. ஸோ இந்த லத்தீன மொழி சார்ந்த ஒரு மிக பழமையான ஒரு வார்த்தை. வெரி நைஸ் வேர்ட். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். the first line கான்ஸ்டிடியூவர். ஐ ஹோப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். சரியான முறையில் அதை நான் சொல்கிறேனான்னு தெரியல. ஸோ கான்ஸ்டிடியூவர், அதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மீனிங், டு எஸ்டாப்ளிஷ், நிறுவுதல். ஸோ கான்ஸ்டிடியூஷனுக்கு உண்மையிலேயே அதுதான் அர்த்தமானு கேட்டிங்கன்னா அதுதான் அர்த்தம். ஸோ ஒரு அரசியல் அமைப்பை நிறுவுவதற்கான அதிகார குவிப்பு, அதுதான் கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்ம இன்றைக்கி இருக்கோம் இல்லையா, ஐம் ஒர்க்கிங் ஃபார் ஐம் a faculty here in an institution which is run by government of Tamil Nadu. ஸோ சுற்றி நம்மளை சுற்றி கான்ஸ்டியூஷன் இல்லை, அரசியல் அமைப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னே நம்ம சொல்லவே முடியாது. தட்ஸ் வை in my first class I told you polity is omnipresent. ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ டாக்குமெண்ட். நிறைய நாடுகளில் அது டாக்குமெண்ட்டாகவும் ரிட்டனாகவும் இருக்கலாம், ரிட்டன் ஆகாமல் ஒரு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய பல்வேறு டாக்குமெண்ட்ஸை சூழ்ந்ததாகவும் இருக்கலாம். இந்தியாவில் ஒரு டாக்குமெண்ட், 1 புக், ஃபைன். பட் யுனைடெட் கிங்டம், நம்மளை இவ்வளோ வருஷம் ஆண்ட இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா தே டோன்ட் ஹாவ் 1 புக் ஆஸ் அ கான்ஸ்டிடியூஷன், இட்ஸ் அ செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். சில நாடுகளில் கான்ஸ்டியூஷன் எழுதப்படாமல் கூட இருக்கலாம், அன்ரிட்டனாக கூட இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் ரிஜிடு, ஃப்ளெக்சிபிள், நெகிழ்வுத்தன்மை கொண்ட, நெகிழ்வுத்தன்மை இல்லை அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி கான்ஸ்டிடியூட் அந்த வேர்டுக்கான அர்த்தமே டு எஸ்டாப்ளிஷ். நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அகராதியில் நீங்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட இந்த மீனிங்கில் தான் வார்த்தைக்கு அர்த்தம் வரும். ஸோ ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கும் ஒரு விஷயந்தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டம். ஸோ இந்த ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அரசாங்கம் அப்படிங்கிறது யாருக்காக? ஒரு வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துறதுக்கா, அங்கே குவிந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வழியில் ஆட்சித்தன்மையை கொடுக்கறதுக்கா, அதிகாரத்தை யூஸ் பண்ணுறதுக்கா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அந்த ஆட்சி அமைப்பு கீழே, அந்த அரசியல் அமைப்பு கீழே வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தனிநபர் உரிமைகள், அதே நேரத்தில் ஒரு நல்ல அரசாங்கம், இதை கொடுக்கறது தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை மற்றும் தலையாய கடமை. இந்த ஒரு பாசிபிள் ஸ்ட்ரீம்லைன்டு கவர்னன்ஸ்க்காக தான் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. அந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, அவசியம் கான்ஸ்டிடியூஷன் தேவையா, கான்ஸ்டியூஷன் இல்லாமல் இருக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு நேரடியான பதில் என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐவ் பீன் born and brought up in a country which has successfully
exercised the constitution. ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஒருவேளை கான்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னா நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின அன்றைக்கி என்ன நிலைமையில் இருந்தோமோ அதே நிலைமைக்கு தான் போயிருப்போம். August 15, 1947 இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தது, இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருந்தது அப்படிங்கிற அந்த சிம்பிள் கொஸ்டினை நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிளாஸ் முடியட்டும், நீங்கள் நெட்டில் போயிட்டு இல்லை உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருக்குன்னா நீங்கள் இந்த ஒரு சர்ச் போட்டு பாருங்கள். வி ஆல் காட் இண்டிபெண்டன்ஸ். அந்த டேட் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். ஸோ உங்களுக்கு தட்டி எழுப்புனா கூட அந்த டேட்டை நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஒன் ஆஃப் த ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் விச் யூ வில் நோ. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை ஒட்டி இருக்கக்கூடிய தரவுகள் பார்த்திங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்ததுன்னு போய் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்ஸ் இருந்ததான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அன்றைக்கி எத்தனை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, எத்தனை நூற்றுக்கணக்கான மாநில பிரிவுகளாக இந்தியா இருந்தது அப்படிங்கிறத, எத்தனை அரசியல் அமைப்புகளாக இந்தியா இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நீங்கள் கையில் என்சிஆர்டி புக்கு வச்சுருந்தீங்கன்னா the 11th standard NCERT book will give you such lovely anecdotes, stories. அந்த ஒரு சின்ன சாப்டர்லேயே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பேக் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான் இந்தியா இருக்கா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ எஸ், we need a constitution, definitely. It has worked so far. அண்ட் ஒரு பேசிக் ரூல்ஸ் வேணும், ஒரு குறைந்தபட்சம் ஒருங்கிணைப்பு வேணும். இந்த மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டின்னா இந்தியா ஒரு சொசைட்டி தான், ஒரு பெரிய சமூகம் தான். இந்த சமூகத்தில் நீங்கள் நாங்கள் நம்ம எல்லாருமே உறுப்பினர்கள் தான், குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு மெம்பர்ஷிப்பை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு அதிகார மையம், அந்த அதிகார மையத்துக்கு தேவைப்படக்கூடிய அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் தான் வழங்குது. அந்த அதிகார மையம் தான் அரசாங்கம். அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், ஈவன் ஆல் ஆஃப் யூ வாண்ட் டு பிகம் பார்ட் ஆஃப் தட் சிஸ்டம் ஒன்லி. நீங்கள் இப்போ யூபிஎஸ்சி தேர்வுக்கு தான் போகிறீங்க. யூபிஎஸ்சி தேர்வு எழுதுனதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? இந்த அதிகார மையத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரோல், ரைட்? ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆகவோ, ஒரு ஐபிஎஸ் ஆகவோ, ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆர் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ரெவென்யூ சர்வீஸ்க்கு போகலாம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பணிகள் மத்திய தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய பணிகளில் ஒரு அதிகார மையத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க. அந்த அதிகார மையம் இன்றைக்கி நீங்கள் போகிற பதவியுமே கான்ஸ்டிடியூஷனில், அரசியலமைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிகார மையம் தான், ஒரு குறிப்பு தான். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அது ஒரு லத்தீன மொழி சொல். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? டு எஸ்டாப்ளிஷ். ஸோ எப்படி ஒரு அரசாங்கம் நிறுவப்படணும் அப்படிங்கிறதையும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்கணும் ஒரு நாட்டுக்கு, ஒரு அமைப்புக்கு. அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அதிகாரத்துக்கு ஒரு வரம்பு, ஒரு எல்லை, ஒரு அளவுகோலும் கொடுக்கணும். ஸோ எனிதிங் வில் ஹாவ் லிமிட்டேஷன்ஸ். அதையுமே ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்கணும். அந்த லிமிட்டேஷன்ஸை எந்த ஒரு அரசாங்கமும் ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது, இல்லையா? வித்தின் த லிமிட்டேஷன்ஸ் அண்ட் த ஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தே ஹாவ் டு ஃபங்க்ஷன். ஒரு சமுதாயத்துக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, ஒரு சமுதாயத்துக்கான டார்கெட் என்ன, கோல் என்ன, எங்கே நம்ம போகிறோம், எங்கே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேர் இந்த நாடுக்கெலாம் போகணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா காலம் தொட்டு யூஎஸ் போகணும், இங்கிலாந்து போகணும், கனடா போகணும், you want to migrate, you want to go somewhere, work, enjoy that society. ஏன் அங்கெல்லாம் போகணுங்கிற அதை மோகம்னு சொல்லக்கூடாது. ஏன்? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த லைன் தான். பிகாஸ் இட்ஸ் அ நைஸ் சொசைட்டி டு லிவ் இன். அந்த சமூகத்தில் வாழ்கிறது, அந்த சமுதாயத்தில் இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கிறது நாட் ஓன்லி பெனிஃபிஷியல் ஆர் ப்ராஃபிட்டபிள், பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் செட்டப் அங்கே இருக்குது. அந்த செட்டப்பில் யூ கெட் எவ்ரிதிங் பேசிக்ஸ் ஃபார் யுவர் லைஃப். நீங்கள் பார்த்த இண்டிவிஜுவல் லைஃப், ஒரு தனிநபர் வாழ்க்கை முறையை நல்லபடியாக வாழ்வதற்கான சமுதாய அமைப்புகளுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு மனித இயல்பு, சாதாரண மனித இயல்பு அண்ட் ட்ரெண்ட். அதுக்கான முக்கியமான காரணம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு தன்மை, அரசியலமைப்பு சட்டம். அதே மாதிரி மக்களினுடைய அடிப்படை தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும். இதனால தான் உங்களுக்கு ஒரு நாட்டுக்கு, ஒரு சமுதாயத்தை அணுகிறதுக்கு, அந்த அரசியல் அமைப்புக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது. தட்ஸ் வை வி நீட் அ கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நம்ம வி கம் டு த பாயிண்ட். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்ஒர்க் எப்படி இருக்குது? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷன் January 26, 1950 நம்ம எப்படி வந்தோம், அந்த ஜேர்னியை நம்ம பார்க்க போகிறோம்.
நெக்ஸ்ட்டு கிளாஸில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி எழுதுனாங்க. இட்ஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட், இட்ஸ் வெல் அவைலபிள். முதல்ல எழுதின பிரதி நீங்கள் டெல்லியில் பார்க்கலாம். அதை பற்றி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை தன்மைகள் என்ன, வாட் ஆர் த salient features. Then we go to the actual constitution starting with preamble. முகப்புக்கு நம்ம போகிறோம். So this is our constitutional framework. Next slide. So இன்றைக்கி நீங்கள் கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 விஷயம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன், இது ஒரு செகண்ட் ஹோம்ஒர்க்காக இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா, August 15, 1947 அன்றைக்கி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். செகண்ட் ஹோம்ஒர்க் இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறது. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய அதிகாரத்தன்மை எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன், ஹவு எஃபெக்டிவ் இஸ் த கான்ஸ்டிடியூஷன், ஒரு நியாயமான முறையில் அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாச்சா. இப்போ நீங்கள் என்சிஆர்டி புக் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சுவாரஸ்யமான சில இன்சிடென்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹோம்ஒர்க் ஃபார் டுடே, ஐ எம் நாட் கோயிங் டு ரிவீல். ஐ ஸ்டடிட் எஸ்டர்டே ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் கிளாஸ். என்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட்ஸ் நிறைய வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாருமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க், இதுதான் டெக்ஸ்ட் புக். வெறுமனே டெக்ஸ்ட் புக்கை படிங்க உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்கறத விட குட்டி குட்டி ஹோம்ஒர்க்காக நான் இப்போ கொடுக்க போகிறேன். இன்றைக்கி செகண்ட் ஹோம்ஒர்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், அந்த புக்கை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த 3 கேள்விகளுக்கான பதில் அந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த கிளாஸ், ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஷேர் வித் மீ இன் யோர் கமெண்ட் செக்ஷன் இன் த யூடியூப் ஆஃப்டர் த வீடியோ வாட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அப்சர்வேஷன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் படித்த வரைக்குமே நம்மளை சுற்றி ஒரு சில நாடுகள், நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற சில நாடுகளில் எப்படி கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க, எப்படி உருவாக்குனாங்கன்றதை ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் யோர் செகண்ட் ஹோம்ஒர்க் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த வழியில் நம்ம அரசியலமைப்பு சட்டமும் இஸ் இட் அ ஜஸ்ட் ஒழுங்காக எழுதுனாங்களா, எப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எப்போ வந்தோன்னு பார்க்கலாம். இந்தியாவில் நீங்கள் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா எல்லாமே படிச்சுட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட 1600 தான் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. காலனி ஆதிக்கத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் ஆரம்பித்த போது, ஸோ அ லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் ஃப்ரம் யூரோப், குறிப்பிட்டு சொல்லணும்னா கடல் சார்ந்த நாடுகள், இந்த நாடுகளில் ஒன்று வந்து யுனைடெட் கிங்டம், அது வந்து ஆக்சுவலி தனியாக இருக்கும், சுற்றி கடல் இருக்கும், இங்கிலீஷ் சேனல் இருக்கும், சுற்றி இருக்கும். ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், இட்டலி, நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த கடல் அந்த யூரோப்பில் இந்த அட்லாண்டிக் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் தான் முக்கியமான காலனைசர்ஸ். ஸோ காலனி ஆதிக்கத்துவத்தில் லீடிங் பீப்புள்ஸ் வந்து இவங்க தான். ஸோ இதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த இந்த 4-5 நாடுகளை நம்ம சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்து இவங்க முதல்ல ட்ரேடு, வர்த்தகத்துக்கு தான் வந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த ரூபத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே இருந்தது, அரசியல் அமைப்பெல்லாம், அரசியல் பற்றி பேசுகிறதுக்கான காலகட்டமும் சூழலும் அன்றைக்கி இல்லை. முகல்ஸ் வேர் ரூலிங் இந்தியா. நீங்கள் அதை ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் அ ப்ரீஃப் பாயிண்ட்ஸ். 1764 பேட்டில் ஆஃப் பக்சார்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். இப்போ கிரிக்கெட் மேட்ச் கூட இப்போ போயிட்டுருக்கோம், இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் மேட்ச். ஐ ஜஸ்ட் சா தட் வெஸ்ட் இண்டீஸ் வந்த டாஸ். ஒரு மேட்ச்சில் கூட பவர் பிளே, டேர்னிங் பாயிண்ட், இதுதான் அந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வரலாறில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இன்றைக்கி எடுக்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1764 பேட்டில் ஆஃப் பக்சார். இந்த பேட்டில் முடிஞ்சு இதை வந்து அவங்க வின் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். 1765 1765 நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த திவானி ரைட்ஸ், அதாவது வெறும் ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒருவராக இல்லாமல் அந்த நிலப்பரப்பு எங்கெல்லாம் அன்றைக்கி கிழக்கிந்திய கம்பெனி ஒரு முக்கியமாக இருந்தாங்களோ அந்த நிலப்பரப்பு, பெங்கால், இன்றைக்கி இருக்கக்கூடிய பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த மாகாணங்களில் ரெவென்யூ ரைட்ஸ், வருமானத்துக்கான உரிமை,
சிவில் ரைட்ஸ், சிவில் ஜஸ்டிஸ்க்கான ரைட்ஸ். ஸோ அங்கே எது சரி தப்புன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி ஒரு கலெக்டர் சொல்லலாம், இது நீங்கள் பண்ணணும் பண்ண வேணாம்னு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அதிகார மையத்தை நோக்கி அன்றைக்கி ஒரு திவானி ரைட்ஸை முகல்ஸ்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. ஸோ 1765 தான் ஒரு சாசனம், குவீன் எலிசபெத் ஃபர்ஸ்ட் அவங்க சைன் பண்ண அந்த சாசனம் வந்து வெறும் வர்த்தகத்துக்கான உரிமைகளை மட்டும்தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துச்சு. 1765 தான் திவானி ரைட்ஸை வின் பண்ணுறாங்க, தட் டூ இன் அ பேட்டில். ஸோ வின் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஃப்ரம் தட் டைம் டில் 1857 கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவில் இருக்கிறாங்க, மெயின் ரூல். ஸோ ஒரு வர்த்தக ரீதியிலான ஒரு உறவு தான் போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் திவானி ரைட்ஸ் அவங்களுக்கு இருந்ததுனால இட் வாஸ் அ மேட்டர் ஆஃப் சிவில் ஜஸ்டிஸ் அண்ட் ரெவன்யூ ரைட்ஸ். ஸோ நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வரலாற்று குறிப்புகள் படிச்சிருப்பீங்க. செப்பாய் மூட்டினி, அந்த சிப்பாய் புரட்சின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வி ஹாவ் த பிரிட்டிஷ் க்ரௌன் நேரடியாக. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க நம்மளை வந்து நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை 1858 தான் வருது. ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுடைய ஒரு ப்ரீஃப் பாயிண்டர்ஸ். வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் ஆர்டர் ஆஃப் இவெண்ட்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்தியாவில் கான்செப்ட் நமக்கு பை நவ் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 ஹோம்ஒர்க்கும் நீங்கள் பண்ணுங்கள். கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறம் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ரிட்டன், அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து வெறும் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, டிராஃப்டிங் கமிட்டி, மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ் மட்டும் எழுதலை. பிஃபோர் வி கேம் டு தட் பாயிண்ட், நான் சொல்கிற மாதிரி நம்ம நேரடியாக January 26, 1950 போயிட முடியாது. ஈவன் August 15, 1947 நம்ம நேரடியாக போயிட முடியாது. அதுக்கு முன்னாடி நீ இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குற 2 தருணங்கள். ஸோ த ஹிஸ்ட்ரி கேன் பி டிவைடட் இன்டு 2. 1773 1858 வரைக்கும் ஃபேஸ் 1, வேர் கம்பெனி ரூல் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக கிழக்கிந்திய கம்பெனி 1600 வந்தாலுமே நம்ம பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜை தான் அந்த ரூலில் ஒரு ப்ராப்பர் ஃபேஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் 1858 1947 when we were directly administered, நம்மளுடைய நிர்வாகம் நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே, பிரிட்டிஷ் ராணியின் கீழே வந்த காலகட்டம். இது 2வது. இந்த 2 பாக்ஸ்லையும் நீங்கள் பார்க்குற சட்டங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பல்வேறு அரசியல் அமைப்புக்கு பல்வேறு கட்டங்களில் பல்வேறு அமைப்புகளை நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ we are going to see each act ஒரு சட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ அடுத்த வர ஸ்லைடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சட்டத்தில் முக்கியமான விஷயங்களை, நமக்கு தேவையான யூபிஎஸ்சி சிலபஸுக்கு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஐ ஹாவ் கலெக்டட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எடுத்த வகுப்புலேருந்து இந்த கண்டென்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எவ்ரி இயர் யூபிஎஸ்சியில் கேள்விகள் வருதா, அப்படி வந்திருக்குன்னா என்ன மாதிரி கேள்விகள் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ கேவ் யூ த ஹோம்ஒர்க். ஏன் நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலைங்கிறதும் நீங்கள் அப்போ புரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆக்ட், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் பெங்காலோட ஆளுநர் அப்படின்னு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பெயர் மாற்றம். ஒரு நிர்வாக குழு ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த நிர்வாக குழுவையும் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது வேறு. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இந்த நிர்வாக குழுவில் 4 மெம்பர்ஸ். இந்த நிர்வாக குழு முழுக்க கவர்னருக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு குழுவாக தான் இதை நம்ம பார்க்கணும். த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். நீங்கள் முக்கியமான கீவேர்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா கிடையாது, நம்ம இன்னமும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்குள்ளே தான் இருக்கும். கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஓகே. இதுக்கப்புறம் மெட்ராஸ் மாகாணம், மும்பை மாகாணம்னா பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் மாநிலங்கள். நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஹோம்ஒர்க் இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டேட்ஸுங்கிற கான்செப்ட் வந்து அப்போ கிடையாது. மெட்ராஸ் அண்ட் பாம்பே கவர்னர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தே கம் அண்டர் தி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, ஒரு அதிகார குவிப்பு வந்து இருக்கக்கூடிய அந்த பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த கவர்னர் ஜென்ரலுக்கிட்ட போகிற மாதிரி நீங்கள் இப்போது பார்க்கலாம். நவ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் பார்த்திங்கன்னா,
The Supreme Court was established in Calcutta. 1774ஆம் ஆண்டு ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள் கொண்டு ஒரு உச்ச நீதிமன்றம் கால்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் அப்போது கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிபவர்கள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான லிமிட்டேஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வர்த்தகமோ பிரைப்ஸோ அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட். இந்த பேரே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங். ஸோ நீங்கள் இந்த சட்டத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டுலேருந்து 10 சட்டம் இருக்குதுன்னு மனப்பாடம் பண்ணாதீங்க. நோட்ஸ் எடுக்கும்பொழுது ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 போட்டுட்டு இந்த ரெகுலேட்டிங் ஆக்டே வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆக்டிவிட்டீஸை ரெகுலைஸ் பண்ணுறதுக்கு வந்த முதல் சட்டம். ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, மெமரைஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த சட்டத்தை பற்றி நிறைய நோட்ஸில் வந்து மிஸ் பண்ணிடுறோம். நம்ம டைரெக்டாக கவுன்சில்ஸ் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்டுக்கு போயிடும். இது வந்து 1781ஆம் சட்டம் பற்றி கேள்விகள் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் டைரெக்டாக வரல, பட் வந்திருக்கு. அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 இதுக்கு பேர். இதுக்கு இன்னொரு பேர் கேட்டிங்கன்னா டிக்ளரேட்டரி ஆக்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1773 வெளிவந்த சட்டத்தினுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சட்டம். சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொன்னோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜூரிஸ்டிக்ஷன், அதிகார எல்லை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு கால்கட்டா. ஸோ இந்தியா ஃபுல்லாக அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1774 வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில ஒரு முக்கியமான குறைபாடை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் கால்கட்டாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச். சிவில் சர்வீஸ், இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு கலெக்டராக வரணும்னு, ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். சிவில் சர்வன்ட்ஸ், கலெக்டர்ஸாக இருக்கிறவங்க, கலெக்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நாமன் கிளேச்சர் பெயர், அந்த பதவிக்கான பெயர். ஒரு ஐஏஎஸ் ஆகுறீங்க அப்படிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டராக இருப்பீங்க. இது காரண பெயர் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்தில் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கலெக்டராக இருக்கும் பொழுது ரெவன்யூ கலெக்டர்னு தான் அவங்களுக்கு பேர். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு தான் சொல்லணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஃபியூச்சர் திஸ் மே சேஞ்ச், வி டோன்ட் நோ. ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸாக, லா ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்களும் இந்த உச்சநீதிமன்றத்தின் அதிகார எல்லைக்குள் வரமாட்டாங்க. ஸோ மீனிங் யூ cannot go the Supreme Court against them. At the same time, the court cannot question the activities of the civil servants, revenue collectors and judicial officers. இது ஒரு முக்கியமான ஒரு நிவர்த்தி செய்யப்படுறதை நம்ம பார்க்கலாம். அண்ட் ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸ், பிராந்திய மாகாணங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், கிழக்கிந்திய கம்பெனியினால் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட நீதிமன்றங்கள்லேருந்து வரக்கூடிய அப்பீல்ஸ், மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து கவர்னர் ஜெனரலினுடைய கவுன்சிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ராட்டிஃபிகேஷனும் கொண்டு வராங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சேஞ்சஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஜுடிஷியரி மற்றும் நிர்வாகம், இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை நம்ம சொல்கிறோம். சாரி, தேர் இஸ் a spelling mistake in this slide. இன்றைக்கி அதிகார பகிர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தனி சிலபஸே ஒரு இருக்குது, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்ட்டுன்னு. இதை பற்றி ஃபஸ்ட்டு இந்த ஆக்டில் மென்ஷன் டைரெக்டாக பண்ணலனாலும் இந்த ஜுடிஷியரி கிட்டேருந்து எக்ஸிக்யூட்டிவை பிரிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் 1784 பிட்ஸ் இண்டியா ஆக்ட் இஸ் another இம்பார்ட்டண்ட் ஆக்ட். இது வந்து நம்ம ரெகுலராக இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே இந்த 10 சட்டங்கள் நம்ம கண்டினியூஸாக நம்ம படிக்கிறோம். டபுள் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இன்றைக்கி எல்லா கம்பெனிக்கும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், கமர்ஷியல் அஃபேர்ஸாக பிரிக்கிறாங்க. வர்த்தக ரீதியிலான உறவுகள், அதே மாதிரி அரசியல் அமைப்பு சார்ந்த உறவுகள். கிழக்கிந்திய கம்பெனி, they were also doing commerce, they were also managing, slowly taking control of civil life in India. ஸோ அவங்க வந்து ஒரு அதிகார அமைப்பாகவே மாறிட்டாங்க. ஒரு கம்பெனின்னு இல்லாமல், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு இல்லாமல் ஒரு அதிகார மையமாக மாறிட்டு வந்தாங்க. ஸோ அந்த அதிகார மையத்தில் அரசியல் விவகாரங்கள் தலையெடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு தனியாக ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போட்டாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இராணுவ ரீதியிலான, நிர்வாக ரீதியிலான, வருவாய் ரீதியிலான விஷயங்களை இந்தியாவில் நேரடியாக கவனிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிழக்கிந்திய கம்பெனி கொண்டிருந்த விஷயங்களை வந்து பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் அப்படிங்கிற
அந்த பிரிட்டிஷ் அப்படிங்கிற வேர்டு வந்து உள்ளே வருது. இதுதான் இந்த ஆக்டில் வந்தக்கூடிய முக்கியமான ஒரு சாராம்சங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். I think we'll have to change the color of the font. நீங்கள் அந்த கலர் மாற்றிடுங்க. The Charter Act of 1813 வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ Charter Act of 1813 பார்த்தீங்கன்னா அகெயின் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வந்து ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 சார்ட்டர் ஆக்ட்ஸ் வந்து வருது நமக்கு ஆக்சுவலி. ஸோ வைல் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், let me share with you some few interesting features about this particular act. So நீங்கள் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 இந்த சாசன சட்டம் 1813 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான சாராம்சம் பார்த்தீங்கன்னா the company's rule வந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரம் வந்து 20 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான சாராம்சமாக பார்க்கலாம். இந்த 1813 சட்டத்தை நம்ம வந்து படிக்கிறோம், அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுதான் ஸ்லைடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த நெப்போலியானிக் வார்ஸ் அப்போ நடந்த மிகப்பெரிய இந்த போராட்டங்களில் நெப்போலியானிக் வார்ஸ் வந்து யூரோப்பில் நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. ஸோ சம் ஆஃப் த ரிசல்ட் அந்த அந்த ஒரு போர்களினுடைய முடிவில் வர்த்தக ரீதியிலான ஒரு ப்ரெஷர் வந்தது நம்ம பார்க்க முடியுது. என்ன ப்ரெஷர்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய மொனோப்பலி அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வருது. இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ரொடெக்ஷன், கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரத்தை 20 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஒரு லைசன்சிங் சிஸ்டம். இன்றைக்கி நம்ம வந்து எக்கானமியில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, 1991 வந்து லைசன்சிங் சிஸ்டம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எண்ட் ஆஃப் லைசன்ஸ் ராஜ். இன்றைக்கி இந்தியா வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ்னே ஒரு குளோபல் இண்டெக்ஸ் இருக்குது, ரேங்கிங் இருக்குது. ஸோ அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்து இந்தியா எவ்வளோ பிரபலமாக இருக்குது, ஹவு வி ஆர் வெல்கமிங் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்லாம் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வருஷத்தில் இருக்கோம், 2022 இருக்கோம். நீங்கள் இந்த சட்டம் வந்து 1813 ஆண்டு வந்த சட்டம். அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ், பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த வர்த்தகர்கள் அவங்க இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கி தான் வியாபாரம் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான லைசன்சிங் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சைனாவில் பொறுத்த வரைக்கும் தேயிலை, டீ, ஓபியம் இதுக்கான வர்த்தகத்தில் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து எங்களுக்கு தான் மொனோப்பலி, மீனிங் அவங்க மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோலி இந்தியாஸ் மார்க்கெட் வாஸ் ஓப்பன்ட் அப் டு பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் ஆஃப்டர் செவரல் வார்ஸ் சஃபரிங். they all wanted to enjoy the success in India. Indian market இன்னைக்கு கிட்டத்தட்ட இதை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இன்னைக்கு everybody wants to do business in India because India is a huge market for every company, right? உலக அரங்கில் இன்றைக்குமே இந்த காலகட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அன்னைக்குமே 1813 பிரிட்டிஷ் ஓப்பன்ட் அப் ட்ரேட் இன் இந்தியா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லாமல் மற்ற வர்த்தகம் செய்யக்கூடியவங்க இந்தியாவில் வரலாம், பட் அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணுன்ற மாதிரி ஒரு சிஸ்டமை இந்த சட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்திய இலக்கியம், அறிவியல் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் கிராண்ட், ஒரு மானியம் மாதிரி ஒதுக்கிடுறாங்க. லாஸ்ட்டாக உங்கள் ஸ்லைடில் இருக்கிற பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி, அதுக்கப்புறம் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா. இந்த சிஸ்டம் வந்து டியூரிங் தட் டைம், ஸோ இந்திய அரசாங்கத்தில், இந்திய அரசியல் அமைப்பில் கிழக்கிந்திய கம்பெனி வந்து கல்வியிலையும் கால் பதிக்கணும். ஸோ தே வாண்டட் டு சேஞ்ச் தி எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன் சிஸ்டம் தட் வாஸ் இன் இந்தியா. அதுக்காக அந்த காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1833 ஆண்டு வந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ட். இதெல்லாம் சாசன சட்டங்கள். இந்த 2 சாசன சட்டங்கள் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து இந்த சாசன சட்டத்தின் கீழே தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதிகார மாற்றமும் இருக்குது.
ஸோ ஆல் மிலிட்ரி பவர்ஸ், சிவில் பவர்ஸ், அதிகார ரீதியில் அவங்களுக்கு அனைத்து அதிகாரங்களையும் கொடுக்குறாங்க. லார்ட் வில்லியம் ஹேஸ்டிங்ஸ் வந்து இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இட் டிப்ரைவ் தி கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் டு மேக் லாஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வில்லியம் ஹேஸ்டிங்ஸ் அவங்க லார்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருக்கும் பொழுது மெட்ராஸ் மாகாணம் பாம்பே மாகாணத்துக்கு ஓரளவுக்கு தனித்துவம் இருந்ததை பார்த்தோம். அந்த தனித்துவம் இதில் போயிடுது. ஸோ தி ஆல் பவர் சென்டர் மத்தியில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் ஒரு அதிகார மையமாக நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாக மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வர்த்தக ரீதியிலான உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதையே நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டைம் சிவில் சர்வன்ஸ், இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே, இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட்டு, யூபிஎஸ்சி எழுதணுங்கிறீங்க, இட்ஸ் அன் ஓப்பன் எக்ஸாம். அன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே நீங்கள் லிங்கா படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரஜினிகாந்தோடது. அதில் எப்படி இந்த ரஜினிகாந்த் கேரக்டர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக கலெக்டராக இருந்து அதுக்கப்புறம் அந்த பதவியை ரிசைன் பண்ணி அந்த டேம் எல்லாம் கட்டுவாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அந்த காலகட்டம் இப்போ நீங்கள் இந்த ஆக்டில் வர்றது தான் அதுக்கான ஆரம்பம். ஸோ ஒரு நாட்டினுடைய சிவில் சர்வெண்ட்டாக வரணுன்னா ஒரு ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டமை இந்த சட்டத்தின் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அந்த இயக்குனர்கள் இந்த ஒரு சீர்திருத்தத்தை அப்போஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் லாஸ், வேறு என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தவங்களோ அதெல்லாம் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்திய சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த இந்திய சட்ட ஆணையத்துக்கு முதல் தலைமை பொறுப்பை ஏற்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தையே சீர்திருத்தத்துக்கு கொண்டு வந்த லார்ட் மெக்காலே, இவர் தான் ஃபஸ்ட்டு சேர்பர்சன். அதே மாதிரி பிரசிடென்சி ஆஃப் பெங்கால் மாகாணத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆக்ரா தனியாக, ஃபோர்ட் வில்லியம் தனியாக பிரிக்கிறாங்க. பட் இட் நெவர் கேம் இன் டு எஃபெக்ட். அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட், ஸ்லேவரி வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க இன் பிரிட்டன். ஸோ 1833. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் தான். சென்ட்ரலைசேஷன், அதிகார மையப்படுத்துதல், கொடிஃபிகேஷன் ஆஃப் லாஸ், சட்டங்களை வந்து ஒரு சட்ட சீர்திருத்தம் உருவாச்சு, இந்தியன் லா கமிஷன் உருவாக்குறாங்க. இதுதான் இந்த சாசன சட்டத்தினுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த 1853ஆம் ஆண்டினுடைய சாசன சட்டத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சில் இருக்கு இல்லையா, ஒரு குழு உருவாச்சுங்கிறத நீங்கள் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்லேயே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த குழு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் நிர்வாக பணிகளையும் சட்டமன்ற பணிகளையும் பிரிக்கிறாங்க. ஸோ யூ கேன் சி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அதே மாதிரி 6 உறுப்பினர்கள் இந்த லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த சட்டமன்ற குழுவில் ஒரு 6 புது உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க மெம்பர்ஷிப். முதல் முறையாக, இதுதான் இன்றைக்கி நீங்கள் கிளாஸில் கேட்க போகிற சுவாரஸ்யமான பாயிண்ட்டு, முதல் முறையாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியர்கள் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் முக்கியமான மாற்றம். அது வரைக்கும் இந்திய ஆட்சி பணிக்கு வந்து இந்தியர்கள் எழுத முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஓகே, ஸோ நவ் யூ கேன் see the லிங்கா மூவி எக்ஸாம்பிள். இந்த மத்திய சட்டமன்ற குழுவில் வந்து பாம்பே, ஆக்ரா, மெட்ராஸ் பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி, இந்த 4 மாகாணங்களில் இருந்து லோக்கல் பீப்புள் இந்த குழுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ஆல்சோ பெங்கால் மாகாணத்துக்கு தனிப்பட்ட ஒரு ஆளுநர், செப்பரேட் கவர்னர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது இந்த சட்டத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம். எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெக்காலே கமிட்டி ஆன் சிவில் சர்வீஸ், ஆட்சி பணியில் இந்த மெக்காலே குழு 1854ஆம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ டெடிகேட்டட் ரூல் மேக்கிங் பாடி. நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்கு நம்ம இப்போ வரப்போகிறோம் இந்த பிபிடி லெக்சரில். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நேரடியாக நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை ஆண்ட காலகட்டத்தில் ஏற்பட்ட சட்டங்கள். இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறது தான் தி டிரான்சிஷன் டைம். திஸ் ஆக்ட் is also known as Act for the Good Government of India. இந்திய
இந்தியாவில் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கான சட்டம் அப்படின்னு கூட இந்த சட்டத்தை சொல்கிறாங்க. நவ் தி கம்பெனி, இந்த நிர்வாக இயக்குனர்கள், கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக இயக்குனர்கள் கிட்ட இருந்த அதிகாரம் இட் வாஸ் சேஞ்ச்ட் டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இந்தியா அப்படிங்கிற ஒரு காலனிக்கு ஒரு செயலாளர் இருந்தாங்க. அந்த மாநில செயலாளர்கிட்ட இந்தியாவை அது வரைக்கும் ஆண்ட கம்பெனி டைரக்டர்ஸ், இயக்குநர்களுடைய அதிகாரம் நேரடியாக கைமாறுச்சு. ஸோ த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா, ஒரு தனி நபர் இவ்வளோ பெரிய காலனி நிர்வாகத்தை பார்க்க முடியாதுங்கிறதுனால அவருக்கு ஒரு அட்வைசரி பாடி ஒரு அமைச்சாங்க. அந்த அட்வைசரி பாடியில் 15 உறுப்பினர்கள் டு அசிஸ்ட் ஹிம் இன் அட்மினிஸ்டரிங் தி இந்தியன் காலனி. ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் வந்து இங்கிலாண்டில் தான் நிறுவப்பட்டுச்சு. ஸோ இட்ஸ் அ செப்பரேட் பாடி. இட்ஸ் லைக் அ கார்ப்பரேட் பாடி. இன்றைக்கி நீங்கள் கேஸ் போடலாம், அவங்கள சூ பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் அமைப்பாக அதை உருவெடுத்து இந்த 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு அங்கே செயல்பட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் சச் வைஸ்ராய் வந்து லார்ட் கேனிங். இதுதான் நீங்கள் இந்த உருவாக்கம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள், நிர்வாக வளர்ச்சி, வர்த்தக ரீதியிலான உறவுகளில் ஏற்பட்ட மாற்றம், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு சட்டமாக நம்ம பார்க்குறோம். ஸோ டைரக்ட்லி இந்தியா வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே செயல்படுற ஒன் ஆஃப் த மெனி காலனிஸ், ஒரு காலனியாக மாறினது இந்த சட்டத்தின் மூலமாக தான். This particular act is also very famous for the doctrine of lapse. Okay, the controversial doctrine of lapse நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுக்கப்புறம் வந்து 2 சட்டங்கள் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861, இன் கம்பேரிசன் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. கிட்டத்தட்ட 1861, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் கழித்து வந்த இன்னொரு சட்டம். 1892ஆம் ஆண்டு வந்த சட்டம். இது ஒரு கம்பேரிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் சட்டம் இயற்றக்கூடிய பணிகள் கொண்ட அமைப்புகள் நிறுவப்பட ஆரம்பித்த காலகட்டம் 1861. ஸோ ஸ்லோலி பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெளியில் போக போக பிரிட்டிஷ் உள்ளே வர ஒரு நிர்வாக சீர்திருத்தம் அப்படிங்கிறத விட நிர்வாக அமைப்புகள் உருவாக்குறதுக்கான அந்த தன்மைகள் ஏற்பட்ட சூழல் வந்து இதுதான். அதே மாதிரி வைஸ்ராய், லார்ட் கேனிங் வைஸ்ராய் ஆனதுக்கப்புறம் இந்திய காலனியை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அவருடைய குழுவில் இந்தியர்களுக்கு உறுப்பினத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த குழுவில் யாரெலாம் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பெனாரஸ், இன்றைக்கி வாரணாசின்னு சொல்கிறோம், மோர் ஃபேமஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் வாரணாசி, த ராஜா ஆஃப் பெனாரஸ், பாட்டியாலாவோட மகாராஜா அண்ட் சர் தினகர் ராவ். இவங்கெல்லாம் வந்து வைஸ்ராயினுடைய குழுவில் இந்திய உறுப்பினர்களாக முதல் முறையில் பிரதிநிதித்துவ அடிப்படையில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஒரு சின்ன திருத்தம் சட்டத்தில், மெட்ராஸ் மற்றும் பாம்பே மாகாணங்களினுடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் திருப்பி அவங்களுக்கு கொடுத்தாங்க. லார்ட் கேனிங்னுடைய வெரி ஃபேமஸ் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து இந்த சட்டம் உறுதிப்படுத்துச்சு. ஸோ இதுதான் இந்த சட்டத்தில் நம்ம பார்க்குற முக்கியமான அம்சங்கள். வைஸ்ராய் குழுவில் நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் அவங்களுக்கு அதிகாரம் இருக்காது, அதிகாரப்பூர்வமான உறுப்பினர்கள், இன்றைக்கி கோஆப்டட் மெம்பர்ஸ்லாம் சொல்கிறோம். ஸோ தே ஆர் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில், பட் தே do not have any officiating powers. அதிகாரம் சார்ந்த தன்மை அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ தீஸ் ஆர் த 2 acts. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வரோம் இன்றைக்கி லெக்சரில். 1909, கிட்டத்தட்ட ஒரு 41 ஆண்டுகள் 42 ஆண்டுகள் தான். 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடுறோம். வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 அந்த வரப்போகிற காலகட்டங்களில் வரக்கூடிய சட்டங்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னேன்னா, மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு இந்த சட்டத்தை சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1909 அப்படின்னு தான் இது வரும். வரலாற்று ரீதியாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் இந்த சட்டம். ஃபஸ்ட்டு பிராந்திய அளவில் ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அமைப்புகளை வந்து உருவாக்குறாங்க இந்திய காலனியில். அதே மாதிரி இந்த சட்டமன்ற குழுக்களினுடைய பணிகள், அதாவது
வெறும் ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவில் இல்லாமல், இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அதிகாரம் படைத்த அமைப்புகளாக இல்லாமல் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில அதிகாரங்கள், சில பணிகளை கொடுக்குறாங்க. ஸோ டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன், ஸோ கலந்து ஆலோசிக்கும் தன்மை இந்த குழுக்களுக்கெல்லாம், பிராந்திய குழுக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கும் இந்த அதிகாரங்களை வழங்குறாங்க. வைஸ்ராய் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இந்தியாவினுடைய தலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஸ்ராய் தான். த லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வாஸ் லார்ட் மவுண்ட் பேட்டன். அந்த வைஸ்ராயினுடைய நிர்வாக குழு, அந்த நிர்வாக குழுவில் பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு ஒரு குழு வந்து அமைப்பு இடம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நிர்வாக குழுவில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பி சின்ஹா அவர்கள் வந்து அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். த சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், ப்ராபப்ளி இன்றைக்கி நம்ம ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இதை நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கு முஸ்லீம் கம்யூனிட்டி, இஸ்லாம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து அட் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டு வார் I, ஐ திங்க் இந்த ஸ்லைட்லேயே நம்ம கொஞ்சம் கலர் மாற்ற வேண்டி இருக்கும். ஸோ அந்த கலர் மாற்றி கொடுக்குற வரைக்கும் வில் see the features. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த சட்டம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் எப்போவுமே அந்த ஆண்டினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும் பொழுது எழுதணும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் வேர்ல்டு வார் I அப்படிங்கிறது ஒரு சின்ன குறியீடை ஒரு நோட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் டிப்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் இவெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது கஷ்டம், வாஸ்ட்டு சிலபஸ். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் லேர்னிங். ஸோ தி 1919 ஆக்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாராம்சங்கள் இந்த சட்டத்திலேருந்து எடுத்தது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபவுண்டேஷன் ஃபார் மெனி ஃபீச்சர்ஸ் which are present in the current constitution were present in this particular act. என்ன முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் இந்த சட்டத்தில் தான் இந்தியாவில் நம்ம பொறுப்புகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு குறிக்கோளுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வராங்க. மீனிங் தே வாண்ட் டு லீவ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வர ஆரம்பித்த காலகட்டங்கள். ஏன்னா சுதந்திர போராட்டம் பீக்கில் ஆரம்பிக்கிற ஆஃப்டர் 1858 உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அளவில் அந்த சுதந்திர போராட்டம் கண்டினியூஸாக போயிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் தேவ் ரியலைஸ்ட் வேர்ல்டு வார் I, யூ நோ தி இம்பேக்ட், அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆன் பிரிட்டிஷ் ஆஃப் வேர்ல்டு வார் I. ரீசெண்ட்லி கூட நேஷ்னல் வார் மெமோரியல் அமர் ஜோதி பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹவு இட் வாஸ் மர்ஜ்ட். ஸோ வேர்ல்டு வார் I நம்ம சென்னையில் கூட வி ஹாவ் அ வார் மெமோரியல். நீங்கள் யாராவது அந்த போரூர் பக்கம் போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இஃப் யூ ஹாவ் அ சான்ஸ். ஸோ லாட் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் இன் வேர்ல்டு வார் I. ஸோ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வேர்ல்டே ஸ்தம்பிச்ச ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் உலகப்போர், வேர்ல்டு வார் I அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பொறுப்பை குறைச்சிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோள் அந்த சட்டத்தில் கூறப்பட்டுச்சு. டயார்கி. ஓகே, இன்றைக்கி நம்ம இப்போ yesterday we saw the Tamil Nadu Legislative Assembly passed a resolution against the NEET exam which is for medical admission. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். 3 லிஸ்ட்டுன்னு இருக்குது, அதில் அதிகார பகிர்வு இருக்குது. அந்த அதிகார பகிர்வு மாநிலங்கள், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகார பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிகார பகிர்வு இருக்குது. அந்த அதிகார பகிர்வு சட்டம் இயற்றும் தன்மையை பாதிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்ல அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். இந்த கான்செப்டுக்கு நீங்கள் இப்போ எங்கே போகணுன்னா, இன்றைக்கி நீங்கள் 1919 இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குற இந்த தருணத்துக்கு வரலாற்று ரீதியாக இஃப் யூ டேர்ன் பேக் த பேஜஸ், I want all of you to just for 1 minute visualize if we were all in 1919. நம்ம எல்லாரும் 1919ஆம் ஆண்டில் இந்த தருணத்தில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயார்கி, அதிகார பகிர்வு, பிராந்திய அளவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால கண்ட்ரோலில் இருந்த பிராந்திய நிர்வாகங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட், ரிசர்வ்டு லிஸ்ட்டுன்னு 2 பகிர்வுகளாக பட்டியலாக பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக குழு வந்து அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க.
பட் தே வர் நாட் ஆன்சரபிள். அவங்க இப்போ இன்றைக்கி ஜனநாயகம் நம்ம கேள்வி கேட்குற மாதிரி அன்றைக்கி ஜனநாயகம் கிடையாது. வி வர் சிம்ப்ளி அண்டர் அ காலனி ரூல், அவ்வளோதான். வெரஸ் டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட்டில் இருந்தக்கூடிய பட்டியலில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராந்திய நிர்வாகத்தில், இப்போ மெட்ராஸ் மாகாணம், பாம்பே மாகாணம் அப்படின்னு இருந்தக்கூடிய பிராந்திய நிர்வாகத்தை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் ஒரு அதிகாரம் படைத்த மந்திரிகள் இருந்த நிலைமை இருந்தது. ஸோ இருவேறு ஒரு கருத்தை நீங்கள் பார்க்கலாம். இது இன்றைக்கி டுடே இட் ஹஸ் இவால்வ்ட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம அந்த 3 லிஸ்ட்டு இருக்குது நீங்கள் மனப்பாடம் பண்ணி இதில் எத்தனை ஐட்டம் இருக்குதுன்னு மனப்பாடம் பண்ணுறதை விட, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்ம இது வந்து இந்த கான்செப்ட் ஏன் வந்ததுங்கிறத ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான கான்ட்ரிபியூஷன் நேரடி தேர்தல். தேர்தல்னாவே இன்றைக்கி நம்ம குஷியாகிடுறோம். ஸோ வி ஆர் currently in the phase for the municipal local body elections in Tamil Nadu. இந்தியா லெவலில் 5 மாநில தேர்தல்கள் முக்கியமான கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரடி தேர்தல் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பைகேமரலிசம், இரு அவை கொண்ட இந்த கான்செப்ட், ஒரு பாராளுமன்றமோ ஒரு பிராந்திய அவையிலேயோ இரு அவை இருக்கலாம், நேரடி தேர்தல் மூலம் வந்தவங்க, அப்பாயின்மெண்ட் மூலம் வந்தவங்கன்ற அந்த கான்செப்டை இந்த சட்டம் தான் கொண்டு வந்துச்சு முதல் முறையாக. தட்ஸ் வை லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷன் இதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா இதெல்லாம் வச்சு தான். முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டியது தேர்ட் பாயிண்ட் இன் த ஸ்லைட். ஸோ இன்றைக்கி வந்து ரிசர்வேஷன் ஆஃப் எலக்டோரல் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தேர்தல் தொகுதிகளில் ஒதுக்கீடு பண்ணுறோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அன்றைய காலகட்டத்தில் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸாக இருந்தவங்க, சீக்கியர்கள், இவங்களுக்கெல்லாம் தனித்தனி எலக்டோரேட்ஸ், தனித்தனி ஒரு தொகுதிகள் மாதிரியான ஒரு பிரிவுகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ தட் தே கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இன்னொன்று நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது, அப்போது வாக்களிக்கிறதுக்கு சில தகுதிகள் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி வாக்களிக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு தகுதின்னு கேட்டிங்கன்னா ஏஜ். யூ ஷுட் பி 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 18 வயசு நிரம்பி இருந்தால் நம்ம எல்லாருமே ஒரு வாக்காளராக பதிவு செய்யலாம். வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருவாங்க. ஒரு ஓட்டு போடுறோமோ இல்லையோ. ஸோ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி நீங்கள் ஓட்டு போடணுன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எஜுகேஷன் படித்தவங்களாக இருக்கணும், கல்வியில் சில குறிப்பிட்ட டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும்னு, ஸ்கூல் முடிச்சிருக்கணும், இல்லை காலேஜ் டிகிரி இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க, வரி கட்டுறவங்களாக இருக்கணும், சொத்து பத்து இருந்தவங்களாக இருக்கணும். ஸோ ஒரு ஓட்டராக இருக்கணும்னா சில குவாலிஃபிகேஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களாக, வாக்காளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் தான் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. ஸோ திஸ் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் திங். அண்ட் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்ஸ். இன்றைக்கி இந்தியாவினுடைய பட்ஜெட் February 1 நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு தரப்பினரும் ஆவலாக பார்த்தோம். இப்போ நாங்கள்லாம் ஒர்க்கிங் பீப்புள், எங்களை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் லேபில் குறைப்பாங்களா நாங்கள் சுவாரஸ்யமாக பார்ப்போம். பிஸ்னஸ் செய்கிறவங்க எக்ஸ்ட்ரா, நமக்கு ஒரு தரப்பினரும் பட்ஜெட்டை நம்ம ஒரு ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். இப்போது நம்மளுடைய மாநில நிதிநிலை அறிக்கை மோஸ்ட் ப்ராபப்ளி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த சட்டப்பேரவைக்கு வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியும், உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து பட்ஜெட்னா என்னங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஐடியாவில் இருப்பீங்க. பட் இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் 1919 திருப்பி நம்ம ஃப்ளாஷ்பேக் ஓட்டி ரிவைன் பண்ணி இந்த இடத்துக்கு போய் நீங்கள் நிற்கணும் வரலாற்று ரீதியாக. ஸோ மத்திய நிதிநிலை அறிக்கை வேறு, பிராந்திய நிதிநிலை அறிக்கைங்கிறது வேறங்கிற அந்த செப்பரேஷன், அந்த பகிர்வை இங்கே தான் கொண்டு வராங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம யூபிஎஸ்சிக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மத்திய தேர்வாணையம், இதை வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த சட்டத்தின் மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். நோ வண்டர் திஸ் 1919 ஆக்ட் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பல ஃபீச்சர்ஸ் இதுலேருந்து இருக்குன்னு சொல்கிறோன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதனால தான் சொல்கிறோம். சைமன் கமிஷன் கொடுத்த பரிந்துரைகளில் முக்கியம் வந்து டயார்கியை ஒழிச்சிட்டாங்க. இந்த சட்டத்துக்கு அப்புறம் வந்த மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். டயார்கியை அந்த ஒழிக்கும் பொழுது ப்ராவின்சஸ், பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுடைய பணிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். August 15 எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு, இதுதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இந்த சைமன் கமிஷனுடைய முக்கியமான ஒரு பரிந்துரை வந்து பிரிட்டிஷ் இந்தியா,
ஓகே, அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கூட்டாட்சி முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ மொனார்கி அந்தந்த சிறு குறுநில மன்னராட்சி மையங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடங்களை தனியாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபெடரேஷனாக சைமன் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஃபெடரேஷனில் பிரிட்டிஷ் இந்தியாவை சேர்ந்த அதிகார மையங்கள், அதே மாதிரி பிரிட்டிஷ் நேரடியாக ஆட்சி செய்யாத நிர்வகிக்காத பகுதிகள், சிறு குறுநில மன்னர் பகுதிகள் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி இட் ஒர்க் லைக் அ ஃபெடரேஷன் ஃபார் சம் டைம். நவ் வி கோ டு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது வந்து ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட இதுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு அடைமொழி உண்டு இந்த சட்டத்துக்கு. இந்த சட்டத்தில் சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஆல் இண்டியா ஃபெடரேஷன். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் சைமன் கமிஷனோட பரிந்துரையை ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்க. ஒரு ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். உங்கள் ஹோம்ஒர்க்குக்கு பாதி ஆன்சர் நானே இங்கே கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் ஐ ஆல் வாண்ட் யூ டு டூ அ சர்ச் அண்ட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் அபவுட் தீஸ் ஆக்ட்ஸ். நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து வெறுமனே எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சுங்கிறது கிடையாது. அன்னைக்கு என்ன இருந்ததுங்கிறது தான் இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 4 ஸ்லைடில் பார்த்துட்டு வரீங்க. ஓகே, இட் ஆல்சோ டிவைட்ஸ் த பவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற எக்ஸாக்டாக யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது ஃபெட்ரல் லிஸ்ட், கூட்டாட்சி பட்டியல், பிராந்திய பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கான்செப்டில் அன்றைக்கி இருந்தது. இதில் எதுலேயுமே இல்லாத அதிகார பகிர்வு வந்து அந்த ரெசிடுவல் பவர்ஸ் வந்து வைஸ்ராய்க்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதும் பொழுது இந்தியாவில் வந்து ரெசிடியூவரி பவர்ஸ் பற்றி, அதாவது இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லாத விஷயங்கள், அதில் குறிப்பிடப்படாத விஷயங்களுக்கு நிர்வாக ரீதியிலான அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்கிறது தான் ரெசிடியூவரி பவர்ஸ். அது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டேரெக்டாக மென்ஷன் பண்ணலை. பட் வி ஹவ் கிவன் அ வெரி கம்பார்ட்மெண்டலைஸ்டு லிஸ்ட். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படி கொடுத்துருக்கோம். நவ் தி ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரொவின்ஷியல் கவர்னன்ஸ். பிராந்திய நிர்வாகத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் டயார்கி அடாப்ட் பண்ணணுங்கிற ரெக்கமெண்டேஷன் திரும்பவும் முன்வைக்கப்படுது. பட் சைமன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் மாதிரி இட் டிட் நாட் மெட்டீரியலைஸ். பெங்கால், மெட்ராஸ் மாகாணம், பாம்பே, பீகார், அஸ்ஸாம் மாகாணம், அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த பிராந்தியங்கள், யுனைடெட் ப்ராவின்சஸ். இந்த 6 ப்ராவின்சஸில் பிராந்திய நிர்வாகங்களில் பைகாமலரிசம், இரு அவைகள் கொண்ட பேரவைகளை உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக தமிழ்நாடு லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூட 100 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் 1947 தானே வாங்கினோம். அப்போது 100 இயர்ஸ் அப்படின்னா 2047 தானே வரணும். நம்ம ஏன் இப்போ செலிப்ரேட் பண்ணுறோங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கலாம். இட்ஸ் அ வெரி குட் டவுட். நியாயமாக அந்த டவுட் வரணும். ஸோ அந்த கேள்வி வரும்பொழுது தான் அதுக்கான பதிலுக்கு அகெயின் நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணி ரீவைண்ட் பண்ணி இந்த ஸ்லைடுக்கு நீங்கள் வந்து நிற்கணும். ஹிஸ்டாரிக்கலி இந்த பேரவைகள், இந்த பிராந்தியங்கள் வந்து ரொம்ப பழமையான பிராந்தியங்கள், நிர்வாக ரீதியிலான பிராந்தியங்கள் வந்து பாம்பே, பெங்கால், மெட்ராஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இதில் நீங்கள் பீகார் சேர்த்துக்கலாம். யுனைடெட் ப்ராவின்சஸ்லாம் இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம் அதில் வரும். ஸோ இந்த பிராந்தியங்களுக்கான பேரவை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாகவே 1858 அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தனியான கவர்னர் இருந்திருக்காங்க. அந்த கவர்னர்களுடைய அதிகாரம் பற்றி நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம கவுன்சில் ஆக்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பேரவைகள் அப்போவே சட்டம் இயற்றியிருக்காங்க. அப்போவே நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனில். நீங்கள் தமிழ்நாடு லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு சட்டப்பேரவை, மெட்ராஸ் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு இருந்திருக்கும். ஸோ தமிழ்நாடுங்கிறது 1947 அப்புறம் கூட தமிழ்நாடுன்னு வந்திருக்காது. இதை கூட நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து பார்க்கலாம். வென் தமிழ்நாடு காட் இட்ஸ் நேம் அண்ட் வை இட் காட் இட்ஸ் நேம். ஸோ இந்த மெட்ராஸ் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து would have seen a lot more history. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள், பின்தங்கியவர்கள், அதுக்கப்புறம் லேபரர்ஸ்க்கு தனி எலக்டோரேட்ஸ், தனி தொகுதிகள் உருவாக்கப்பட்டு ஒரு ரிசர்வேஷன் கான்செப்டில் கொடுக்குறாங்க. மாடர்ன் டே ரிசர்வேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் அ காஸ்ட் பேஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் கம்யூனல் ரிசர்வேஷன் ஈச் ஸ்டேட் ஹேஸ். பிரிட்டிஷ் டைமில் இடஒதுக்கீடுங்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்தியர்களுக்கே இடஒதுக்கீடு கொடுத்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்,
ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெட்ரல் கோர்ட்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுக்கான வழிமுறைகள், இதெல்லாம் நிறுவறதுக்கான வழிமுறைகளை இந்த சட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாநில தேர்வாணையம். பட் இந்த கான்செப்ட் வந்து எப்போ உங்களுக்கு எவால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1935லேயே ஒரு பிராந்தியத்துக்கு, இப்போ மெட்ராஸ் மாகாணம்னா அதுக்கு ஒரு தேர்வாணையம் இருக்கணும், பாம்பே மாகாணம்னா அதுக்கு ஒரு தேர்வாணையம் இருக்கணுங்கிற கான்செப்ட் எல்லாம் வரதை நம்ம பார்க்கலாம். Now we'll go to the very important 1947 India Independence Act. Can we go to the next slide, please? Again, we'll have to work on the slide a little bit. As they work on it, I apologize for the inconvenience. Fonts கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருக்குது, but no hindrance. In the act தான், which was enacted after Congress and Muslim League accepted the Mountbatten Plan. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த Mountbatten, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கும் பொழுது Mountbatten பிளான்னா என்ன அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆக்ட் பற்றி நீங்களும் படிச்சிருப்பீங்க. இதில் முக்கியமான சாராம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியா வாஸ் டு பி டிக்ளேர்ட் ஆஸ் அ இண்டிபெண்ட் ஸ்டேட். ஒரு குடியரசு நாடாக, ஒரு சுதந்திர நாடாக இந்தியாவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான அடித்தளம் அமைத்து கொடுத்த சட்டம் இந்த இந்திய சுதந்திர சட்டம் 1947. அதே மாதிரி இரு நாடுகள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிஷன், இந்த பிரிவினையை சாங்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரிவினை வந்து அதுக்கான ஒரு அதிகார மையம் இருக்கணும் இல்லையா? ஸோ ஹூ இஸ் கிவிங் த பார்ட்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டம் தான். ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற இரு நாடுகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத முதல் முறையாக சொல்லக்கூடிய சட்டமும் இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1858 ஆக்டில் பார்த்துருப்பீங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்கிற ஒரு பொசிஷன் இருந்திருக்கும். அந்த பொசிஷனையும் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் நெசசரி. ஏன்னா இந்தியாவே இல்லையே, இந்தியா அண்ட் பாகிஸ்தானை ரெண்டாவே பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணுறாங்க. வைஸ்ராய்ங்கிற போஸ்ட்டையும் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பிராந்தியத்துக்கும் கவர்னர் ஜெனரலுங்கிற போஸ்ட்டையும் அபாலிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ these are some of the important features. The next slide, please. Constituent assemblies were empowered to create a constitution. இதுதான் இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இந்த புள்ளிக்கு தான் நம்ம வந்து நிற்கிறோம். இன்றைக்கி லெக்சருடைய கல்மினேஷன் பாயிண்ட் வந்து வேறு, டு அண்டர்ஸ்டாண்ட் கான்ஸ்டிடியூஷன். பட் ஃபைனலாக கன்வர்ஜ் ஆகி நம்ம எங்கே வந்து நிற்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனது யார் உருவாக்கினா, இதெல்லாம் அடுத்த கிளாஸுக்கான அடித்தளம் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சட்டம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பேரவையை, அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பேரவையை நீங்கள் உருவாக்குங்க. இன்றைக்கி சட்டப்பேரவை பாராளுமன்றம் மாதிரி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்தது வந்து ஒரு நபரோ இரு நபரோ பல நபர் எழுதின ஒரு விஷயமோ கிடையாது. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ரிட்டன், அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டிஸ்கஸ்ட், next it was debated, then it was voted, then it was agreed. இந்த ப்ராசஸில் யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இதை மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் அடுத்த கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இதை யார் பண்ணாங்கன்னு சுருக்கமாக சொல்லணும்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இந்த மாதிரியான ஒரு பேரவையை நீங்கள் உருவாக்கலாங்கிற அந்த ஒரு முக்கியமான டிசிஷனை நமக்கு கொடுத்தது இந்த இந்திய சுதந்திர சட்டம் 1947. அதே மாதிரி இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஹோம்ஒர்க் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹோம்ஒர்க் வந்து புலிவால் மாதிரி நம்மளை துரத்திட்டே இருக்கும் அந்த பாலிட்டி படிக்கிற வரைக்கும். ஸோ இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலம் இருந்தது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருந்ததுங்கிறது உங்களை இப்போ குறுன்னு இப்போ நம்ம கூகுள் சர்ச்சை கிளாஸை நிறுத்திட்டு போகலாமாங்கிற அளவுக்கு கூட தூண்டி இருக்கணும். அப்படி ஒரு வேளை தூண்டலனாலும் திரும்பவும் தூண்ட வைக்கிறேன். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. நீங்கள் இந்தியாவுக்கு வரலாம், வராமலும் போகலாம், பாகிஸ்தானுக்கும் போகலாம், நீங்கள் தனியாகவும் இருக்கலாம். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அது கொடுத்ததும் இந்த சட்டம் தான். ஸோ இப்போ நீங்கள் காஷ்மீர், ஜூனாகட்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், இது எங்கேயோ வெளிநாட்டில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி ஹைதராபாத், ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேரவே இல்லை. ஸோ அதனால தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களுக்கு வந்து இந்த நேஷ்னல் போலீஸ் அகாடமிக்கு அவங்க பேரை வைக்கிறாங்க. காரண பேரை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அவர் வந்து ஹீ இஸ் கால்ட் ஆஸ் அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா. ஏன் அந்த அயர்ன் மேனை நீங்கள் உடனே அயர்ன் மேன் 3 அவெஞ்சர்ஸ் ரேஞ்சுக்கு போயிடாதீங்க. ஆனால் கிட்டத்தட்ட அந்த அவெஞ்சர்ஸ் பண்ண ரோல் தான் அவர் அன்றைக்கி பண்ணார். ஸோ ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் சிறு குறுநில மன்னர்களுக்கு போய் ஆஃபரிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ்,
ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவை ஸ்டிச் பண்ணார், தச்சு வச்சாருன்னு தான் சொல்லணும். அப்படி தான் இருந்துச்சு, பிச்சு 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 இருந்துச்சு இந்தியா. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணிங்கன்னாவே இதுதான் என்னோடய இந்தியாவை ஆகஸ்ட் 15 அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியக்குறியோடு தான் இன்றைக்கி நீங்கள் நிற்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. சடனாக திடீர்னு மிட் நைட்டில் பிரிட்டிஷ் ரூல் கேம் டு அன் எண்ட். ஸோ ஆகஸ்ட் 14th நைட் 12 o'clock நமக்கு வந்து பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சிருச்சு. பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 13th மிட் நைட்டே முடிஞ்சிருக்கும். Okay, so they celebrate their independence on August 14. We celebrate our independence on August 15. Ultimately, Viceroy of India, Lord Mountbatten, became the first Governor General of New Dominion of India. இதை நாடுன்னு அந்த வார்த்தை இன்னும் வரல. நீங்கள் முக்கியமாக பார்க்குறது இந்த ஸ்லைடில் டொமினியன் அப்படின்னு தான் குறிப்பிட்றாங்க, நாடுன்னு குறிப்பிடல, கண்ட்ரின்னு சொல்லலை பாருங்கள். ஸோ ஃபார் அ கண்ட்ரி இட் ஹேட் டு பிகம் அ ரிப்பப்ளிக். ஒரு குடியரசு ஆகணும். நம்ம இன்னும் கான்ஸ்டியூஷன் எழுதலை, சுதந்திரம் தான் வந்திருக்கு. சுதந்திரம் கொடுக்க போகிறோன்னு தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இந்த சட்டம் வந்தது மச் பிஃபோர் தட். ஸோ மவுண்ட்பேட்டன் பிளான், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எல்லாம் வந்து சில மாதங்கள் கழித்து தான் நம்ம சுதந்திரத்துக்கிட்ட வரும். சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கிட்ட வரும். அந்த நிகழ்வுக்கு ஒரு அதிகார அமைப்பு தான் இந்த சட்டம். ஸோ லார்ட் மவுண்ட்பேட்டன் அவர்களுக்கு 2 சிறப்புகள். த லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் டொமினியன் ஆஃப் இந்தியாவும் இவர் தான். ஸோ இவருடைய மேற்பார்வையின் கீழே இந்த அரசமைப்பு பேரவை ஒன்று உருவாக்குறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் தோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி 1946 உருவாச்சு அப்படின்னாலும் இந்தியாவுடைய தேர்தல் 1951 தான் நடக்குது, ஃபஸ்ட்டு எலெக்ஷன். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடு இப்போ போகலாம். So you can see in the slide the making of Indian Constitution. ஸோ இந்த டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி இந்த டேட்ஸ் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். December 9th 1946 வந்து இந்த அரசமைப்பு பேரவை ஃபஸ்ட்டு மீட்டிங். ஸோ இதை தாண்டி நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறது, லீகலாக செலிப்ரேட் பண்ணுறது, குடியரசு ஆனது வந்து தான் குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், த மேக்கிங் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன். ஜஸ்ட் டு கிவ் யூ அ ப்ரீஃப் ஐடியா, இந்த ஸ்லைட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த இந்திய சுதந்திர சட்டம் 1947 வந்து வெறும் ஒரு சாதாரண சட்டம். இன்றைக்கி நம்ம 10 சட்டம் படித்தோம், அதுவும் 11 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இந்த ஒரு சட்டத்தையுமே நீங்கள் பார்க்கணும். எப்படி நம்ம இவால்வ் ஆகி ஒரு கட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியும் 10 கம்பெனியில் ஒரு கம்பெனியாக இந்தியாவுக்குள்ளே வந்து இல்லாமல் எப்படி அவங்க ஒரு நிர்வாக அமைப்பாக உருவாகுறாங்க, அந்த நிர்வாக அமைப்பு வர்த்தகத்தை தாண்டி வருவாய் ரீதியிலும் வருவாய் நிர்வாகத்திலையும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் எப்படி உள்ளே நுழையிறாங்க. ஒரு அரசியல் அமைப்பாக நீங்கள் பிகினிங் ஆஃப் த லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணோம். பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டோம். பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஆவி கோயிங் டு சி அ ரிப்பீட் ஆஃப் அன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அண்ட் வி ஆர் கோயிங் டு see a lot of changes. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பாக கிழக்கிந்திய கம்பெனி எப்படி மாறுது, அதுக்கப்புறம் எப்படி பிரிட்டிஷ் உள்ளே வராங்க, உலகப்போரினுடைய தாக்கம் என்ன, இதெல்லாம் ஒரு கல்மினேஷன் பாயிண்ட்டாக நம்ம பாலிட்டியில் என்ன எடுத்துக்கிறோன்னா என்ன மாதிரியான அமைப்புகளை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மெயின் லெக்சருடைய டேக்அவேஸ் வந்து அதுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, லாங் லெக்சர், ஐம் கோனா வைண்ட் அப் சூன். இப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் யூபிஎஸ்சி கொஷின் பேப்பரில் வந்திருக்கா வரலையான்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்திருக்கு. 2021 கொஷின் பேப்பர்லேயே நிறைய வந்திருக்கு. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் சி லாஸ்ட் 5 years என்ன கேள்விகள் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது 2021 கொஷின் பேப்பர். ஸோ இப்போ ரீசெண்டாக ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ்க்கு எழுதியிருப்பாங்க, அந்த கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. வாட் வாஸ் தி எக்ஸாக்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா ஆன் 26 January 1950? உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் கொஷினாக தெரியும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஐ ஹைலைட்டட் தி ஆன்சர் இன் எல்லோ. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஒன்று சாவரன் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஒன்று சாவரன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இதில் நீங்கள் ப்ரியாம்பிள் கிளாஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. இந்தியா வாஸ் சிம்ப்ளி சாவரன், இந்தியா வாஸ் டெமோக்ராட்டிக். ஓகே, சாவரனுங்கிற வேர்ட் நீங்கள் 1947 ஆக்ட் இப்போ நம்ம எடுத்ததுலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். இது என்சிஆர்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்த கொஷின் இது.
செக்யூலர் லேட்டர் ஆன் தான் ஆட் பண்ணாங்க, சோஷியலிஸ்ட் லேட்டர் ஆன் தான் ஆட் பண்ணாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சாவரன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ் வாட், இதுதான் அடுத்த கேள்வி. அகெயின் ரொம்ப சிம்பிள் கொஷினாக உங்களுக்கு தெரியும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கேன் see தி ஆப்ஷன்ஸ், ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அரசாங்கம் அப்படின்னா என்ன, இதுதான் அந்த கேள்விக்கான அர்த்தம். ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டா வித் அ ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர். இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்தியா வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டா யூனிட்டரி கவர்மெண்ட்டான்ட்டுன்னு. அகெயின் we have not declared to be a unitary government, we have not declared to be a federal government. ரெண்டுமே நம்ம கான்ஸ்டிடியூஷனில் டைரெக்டாக இந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்படலை. whereas several features in the constitution are unitary in nature and federal in nature. ரெண்டுமே ஒரு கலந்த ஒரு கலவை தான். செகண்ட் ஆப்ஷன், ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன், a government whose head enjoys nominal powers, இது தவறு. a government whose head enjoys, I think there is a slight mistake in the third option. The fourth option, a government limited by terms of the constitution, இதுதான் சரியான பதில். நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அரசியலமைப்பு சார்ந்த அந்த குறிப்புகள் என்னங்கிறத பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம். அதிலிருந்து தான் உங்களுக்கு ஆன்சர். எனி கவர்மெண்ட் will not have unlimited powers. நமக்கு வேணால் அன்லிமிட்டட் டேட்டா ஷேரிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், அன்லிமிட்டட் காலிங், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் வேணால் இருக்கலாம். பட் ஒரு அரசாங்கத்துக்கு அன்லிமிட்டட் பவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அண்டர் டெமோக்ராட்டிக் செட்டப் ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கணும். டோட்டாலிட்டேரியனிசம், ஆட்டோக்ராசி, அந்த மாதிரியான டைப் ஆஃப் கவர்மெண்ட்டில் வேணால் அப்படி இருக்கலாம். ஸோ த பவர்ஸ், ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். 2021 நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இதில் இன்னொரு கேள்வி வந்திருக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த டேர்ம் ஸ்டேட்? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இட்ஸ் நாட் அன் ஈஸி கொஷின். ஸோ ஸ்டேட்னா என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அ கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் permanently occupying a definite territory, independent of external control and possessing an organized government. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஈஸிலி இந்த ஆன்சரில் தப்பாக போகலாம். ஸோ ஒரு ஸ்டேட், ஒரு அரசாங்கம், ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெரிட்டரி இருக்கணும். மெட்ராஸ்னால் மெட்ராஸ் எல்லை அப்படின்னு நீங்கள் கத்திப்பாரா ஜங்ஷன் கிட்ட நீங்கள் இப்போ போகிறீங்கன்னா அதுதான் அந்த அடுத்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஆரம்பம். ஸோ மெட்ராஸ் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனாக ஒரு டெரிட்டரி இருக்கும். அதே மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு டெரிட்டரி இருக்கும், இந்தியானா ஒரு டெரிட்டரி இருக்கும். ஸோ டெரிட்டரி இருக்கணும். அந்த டெரிட்டரி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலுக்கு உள்ளே இருக்கக்கூடாது. அதனால தான் சாவரின் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். மீனிங் இந்தியா ஷுட் பி அண்டர் அவர் கண்ட்ரோல், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் கண்ட்ரோல். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அங்கம் தான் மிலிட்டரி, நேவி ஆர் யூனோ நீங்கள் சொல்லக்கூடிய கோஸ்ட் கார்ட். அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ், இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டு செட்டப், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் டு possess the land. இதுதான் லாஸ்ட் வேர்ட். possessing an organized government, a government which is elected and under the terms of the constitution. அரசியலமைப்பு சட்டத்தின் ரீதியாக உள்ள வர அரசாங்கம் தான் நம்மளை ஆள முடியும். இதுதான் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பட் why are options B, C, D wrong? அது ஏன் தப்பு நம்ம சொல்கிறோன்னு பார்க்கலாம். B பார்ப்போம். பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு பீப்புள், அது ஆரம்பமே தப்பு. ஹவு கேன் பீப்புள் பி பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்ட்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாமல் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் டேரெக்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், டெஃபினட் டெரிட்டரி, ஃபைன். பொசஸிங் அத்தாரிட்டி டு கவர்ன் தெம், மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், ப்ரொடெக்ட் தியர் நேச்சுரல் ரைட்ஸ், இதெல்லாம் ஓகே. பட் பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்ட் பீப்புளே அந்த பி வந்து நீங்கள் வந்து கம்தி அடிச்சிடலாம். தேர்டு, a number of persons who have been living in a definite territory for a very long time with their own culture, tradition and government. இது மாதிரி இன்றைக்கி அரசாங்கங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இது மாதிரி நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்கெட்யூல்டு ஏரியாஸ், ஸ்பெஷல் ஏரியாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த யூடியூப் கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீல்கிரிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ரைபல் ஏரியாவான்னு கேட்டாங்க. டெஃபினெட்லி நாட். நீல்கிரிஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ். அது வந்து இப்போ நீங்கள் அஸ்ஸாமில்
அருணாச்சல் பிரதேஷில் இல்லை நாகாலாண்டில் அந்த மாதிரி மோஸ்ட்லி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பார்க்குற மாதிரி ஸ்பெஷல் ஏரியாஸ்லேயும் வராது, ஸ்கெட்யூல் ஏரியாஸ்லேயும் வராது. பிகாஸ் த பாப்புலேஷன் இட் செல்ஃப் வெரி the community, the tribal communities are classified. Nilgiris tribal communities identified and classified, but they come under the district administration. Okay, so இது வந்து நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பட் தட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி ராங். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ பீன் லிவிங் இன் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ நீங்கள் அவங்க வாழ்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றீங்க. ஃபோர்த் ஆப்ஷன், அ சொசைட்டி பர்மனெண்ட்லி லிவிங் இன் அ டெஃபினட் சென்ட்ரல் அத்தாரிட்டி. இந்த ஆரம்ப வார்த்தைகள் எல்லாமே பிரயோகமே வந்து நமக்கு வந்து அப்ட்ராக்டாக இருக்குது. தெளிவான ஒரு அணுகுமுறை இந்த ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லைன். நாலாவது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த செக்ஷன் இன்றைக்கி நான் எடுத்த கிளாஸ்லேருந்தே 2021 பேப்பரில் 5 questions வந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் த பெஸ்ட் சேஃப்கார்ட் ஆஃப் லிபர்ட்டி இன் அ லிபரல் டெமோக்ரஸி. ஸோ வெறும் டெமோக்ரஸி இல்லை, they're using the word liberal democracy. Okay, so which of the following fact, elected government, centralization of powers, committed judiciary and கேட்டிங்கன்னா the answer is separation of powers. யாருமே யாரையும் முன்னெடுத்து போக முடியாது. நீதிமன்றங்கள் நாங்கள் தான் சொல்லக்கூடாது. military cannot say, military cannot have a coup. நம்ம நாட்டில் வந்து இராணுவ ஆட்சி வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. நம்ம அண்டை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி, பாகிஸ்தான் நீ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம குறையாக சொல்லலை, ஃபேக்சுவலாக சொல்ல வரேன். தேவ் ஆல்சோ சீன் அ லாட் ஆஃப் மிலிட்ரி கூஸ். இந்தியாவில் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. பிகாஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். நீங்கள் குடியரசு தினத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, லைவாக டிவியில் பார்த்துருப்பீங்க. டெல்லியில் நடந்தது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடந்தது. பீட்டிங் ஆஃப் ரிட்ரீட் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அதுதான் லாஸ்ட் ஃபினிஷிங் ஆஃப் ரிப்பப்ளிக் டே. நம்ம டிவியில் அன்றைக்கி 2 hours முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். பீட்டிங் ஆஃப் ரிட்ரீட்னா பாசறைக்கு திரும்புதல். இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கும் அதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இந்த அதிகார பகிர்வினுடைய கிளாசிக் எடுத்துக்காட்டு பாசறைக்கு இராணுவம் திரும்பி போகிறது தான். மீனிங் ஐ சரண்டர் பிஃபோர் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் அத்தாரிட்டி, ஐ கம் அண்டர் யுவர் அத்தாரிட்டின்னு அந்த மையங்கள் குடியரசுத் தலைவர் முன் சொல்கிறது தான் பீட்டிங் ரிட்ரீட் செரிமனின்னு சொல்லி இந்த பாசறைக்கு திரும்பும் ஒரு விழாவாகவே, ஒரு ஃபங்க்ஷனாகவே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. மீனிங் ஐ பிலாங், ஐ கோ டு வேர் ஐ பிலாங், தட்ஸ் மை அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வி அடாப்டட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் மாடல். ஆனால் அது நம்ம மாடலுக்கும் இன்றைக்கி இருக்கிற பிரிட்டிஷ் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஒரு கேள்விக்கு கீழே 2 சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் 2மே தவறாக இருக்கலாம், 2மே சரியாக இருக்கலாம். 1 சரியாக இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் 1 or 2 இருக்கலாம். இந்த மாதிரியும் கேட்குறது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினர் யூபிஎஸ்சி எனக்கு கொஷின் பேப்பரே நான் பார்த்ததில்லை நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்த மாதிரி ஜஸ்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து டேரெக்டாக டிக் பண்ணுற மாதிரிங்கிறது ஒன் டைப் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து இன்னொரு டைப் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ வி அடாப்டட் தி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. என்ன வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ரிகார்ட்ஸ் லெகிஸ்லேஷன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம், பட் இன் இந்தியா த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெகிஸ்லேட் இஸ் லிமிட்டட். இது கரெக்டு தான் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் உண்டு சட்டம் ஏற்றுதலுக்கு. இன்றைக்கி நீங்கள் சட்டம் ஏற்றினா கூட உச்சநீதிமன்றத்துக்கும் நீங்கள் போகலாம். It can renegotiate, determine the validity of the law. கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் சட்டம் ஏற்றும் அதிகாரம் இந்தியாவில் இருக்குது. If anything is unconstitutional, it can be, taken down. In India, matters related to the constitutionality of the Amendment Act are referred to the constitutional bench. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இது நம்ம போக போக நம்ம இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக படிப்பீங்க. இந்தியாவில் ஒரு சட்டத்தின் அரசியல் அமைப்பு தன்மை அதை வந்து டெஸ்ட் பண்ணணும்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், தலைமை நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு, அரசியலமைப்பு அமர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த அமர்வு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேசஸ் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அரசியலமைப்பு தன்மை சார்ந்த அதை கேள்விக்கு உட்படுத்துகிற அந்த வழக்குகள் மட்டும்தான் அந்த பிரிவுக்கு வரும். ஸோ both the statements are correct. We differ from the British model on this model. Next slide. 2020 question பேப்பர்லேயும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் பை டெஃபினிஷன் வந்து என்ன? கவர்மெண்ட் பை லெகிஸ்லேச்சரா, பாப்புலர் கவர்மெண்ட்டா,
மல்டி பார்ட்டி கவர்மெண்ட்டா, லிமிட்டட் கவர்மெண்ட்னா லிமிட்டட் கவர்மெண்ட் தான். யுவர் டைம் இஸ் லிமிட்டட், யுவர் பீரியட் இஸ் லிமிட்டட், யூ கேன் பி செலக்டட், யூ கேன் ஆல்சோ பி ரிமூவ்டு. அதனால் அந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு, a parliamentary system of government is one which, ஸோ பாராளுமன்ற ரீதியிலான அரசாங்கம்னா என்ன அப்படின்னு டைரக்ட் கொஸ்டின். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ரீட் தி ஆப்ஷன்ஸ், ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த பார்லிமெண்ட் ஆர் ரெப்ரசன்டட் இந்த கவர்மெண்ட். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் மேபி ரெப்ரசன்டட் இந்த பார்லிமெண்ட் தான். அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே வந்து பாராளுமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு தான் வரணும். நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாலும் கூட்டணி ஆட்சியிலேயே இருந்தாலும் அமைச்சரவையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் இஸ் கேஸ் இன் பாயிண்ட். ஸோ இப்போ ஏடிஎம்கேல வந்து ப்ரீவியஸ்லி ஆல்சோ தேவர் பார்ட் ஆஃப் தி கோவலிஷன். இப்போ ஒரு உறுப்பினர் இருந்தாலும் தேர் பார்ட் ஆஃப் த கோவலிஷன் தான். பட் அவருக்கு பிரதிநிதித்துவம் மத்திய அமைச்சரவையில் கிடையாது. இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. நம்ம ஏடிஎம்கே மட்டும் தனிப்பட்டு நம்ம சொல்லலை. இந்த மாதிரியான நிலை அனைத்து பல்வேறு கூட்டணி ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். Second option, the government is responsible to the parliament and can be removed by it. Absolutely correct. இதில் தவறான ஒரு வார்த்தை கிடையாது. பாராளுமன்றத்துக்கு உட்பட்டு தான் அரசாங்கம். பாராளுமன்றத்தில் இருந்து தான் அந்த அரசாங்கமாகவே அது உருவாகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் உறுப்பினராக செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு கட்சியும் பாராளுமன்ற தலைவரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தரை பிரதம மந்திரியை அந்த கட்சி உறுப்பினர்களோ அந்த கூட்டணி சார்ந்த உறுப்பினர்களோ தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட போய் ஆட்சி அமைக்கும் உரிமையை பெறாங்க. ஸோ தே அப்சல்யூட்லி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் அண்ட் கேன் பி ரிமூவ் பை இட். நெக்ஸ்ட் ஆப்ஷன், கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள் அண்ட் கேன் பி ரிமூவ் பை தம். நோ, இந்தியாவில் இந்த ஃபார்மேட் கிடையாது. வந்தால் நல்லா இருக்குமா, இப்படிலாம் இருக்கா உலகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இட்ஸ் கால்டு ரீகால் சிஸ்டம். இட்ஸ் கால்டு another நேம் இஸ் ரெஃபரண்டம். ரீகால் சிஸ்டம்னா எலெக்ஷன் வச்சா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரியான ஒரு தேர்தல் வச்சு ஒருத்தரை திரும்ப பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். இட்ஸ் கால்ட் அ ரீகால் சிஸ்டம். சம் கண்ட்ரீஸ் ஹேவ் இட். த லாஸ்ட் ஆப்ஷன், த கவர்மெண்ட் இஸ் சோசன் பை த பார்லிமெண்ட், cannot be removed by it before completion of a term. அப்போனா 5 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா 5 ஆண்டுகளுக்குள்ளே அவங்கள ரிமூவ் பண்ண முடியாதுங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ வெரி ஈஸி கொஸ்டின் 2020. நெக்ஸ்ட் ஸ்லைட். 19ல் கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்திருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின். இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பாலிட்டி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் யூ அக்செப்ட் ஆஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டெஃபினேஷன் ஆஃப் லிபர்ட்டி? லிபர்ட்டிக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக எந்த டெக்ஸ்ட் புக்லேயுமே இல்லை. ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டைரனி ஆஃப் பொலிட்டிக்கல் ரூலர்ஸ். இது தப்பு. அப்போனா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறவங்க டைரானிக்கலாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அது வந்து டெமோக்ரஸியில் அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆப்சன்ஸ் ஆஃப் ரிஸ்ட்ரெயின்ட், தட் இஸ் ஆல்சோ ராங். ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ வாட் எவர் ஒன் லைக்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி. மோஸ்ட்லி இதில் ஃபஸ்ட் ஒன் அப்சல்யூட்லி ராங். தேர்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீடம் அப்படின்னா நான் நினச்சது என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நிறைய பேர் டிக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஆன்சர் கீயோட ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. டு டெவலப் யுவர் செல்ஃப் ஃபுல்லி தான் லிபர்ட்டியினுடைய அடிப்படை வாதம். இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்சிஆர்டி புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, கிளாஸ் 9 டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின் இது. என்சிஆர்டி கிளாஸ் 9 சோஷியல் சயின்ஸ் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் பேஜ் நம்பர் 51 இந்த ஆன்சரை நீங்கள் பார்க்கலாம். லிபர்ட்டி பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ த கொஷின் செட்டர்ஸ் யார் கொஷின் பேப்பரை 2019 செட் பண்ணியிருக்காங்களோ இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அந்த கொஷின் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரே ஒரு கொஷின் தான் 2019 வந்தது இந்த டாப்பிக்கில். ஐ திங்க் இந்த ஸ்லைட்லேயுமே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். த பாயிண்ட் இஸ் நாட் விசிபிள். ஐ எம் ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ 2018 2 கேள்விகள். இந்த ஃபெடரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ரெசிடியூவரி பவர்ஸ் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ 1935 ஆக்டில் வந்து கவர்னர் ஜெனரலுக்கு தான் ரெசிடியூவரி பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் தனியாக இருந்துச்சு, யூனியன் லிஸ்ட் தனியாக இருந்தது, யூனோ. பட் த ரெசிடியூவரி பவர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஐ திங்க் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இட் வாஸ் வித் த கவர்னர் ஜெனரல். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் 2018, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிஃப்ளெக்ட்ஸ் த நைசஸ்ட் அப்ராப்ரியேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லா அண்ட் லிபர்ட்டி? இந்த கொஷின் படிக்கும்பொழுது நிறைய பேர் தூங்கியிருப்பீங்க. ஸோ த கொஷின் இஸ் வெரி சிம்பிள். சட்டத்துக்கும் லிபர்ட்டிக்கும் இருக்கக்கூடிய உறவை
ஒரு நல்ல அழகான வார்த்தையை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ஒரு ஃப்ரேஸ் வச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னு கேட்குறாங்க. ஸோ இஃப் தெர் ஆர் மோர் லாஸ் தெர் இஸ் லெஸ் லிபர்ட்டி. நிறைய சட்டம் இருந்தால் எனக்கு சுதந்திரம் கம்மியாக இருக்கும், சட்டமே இல்லைன்னா எனக்கு சுதந்திரமே இருக்காது. இல்லை இஃப் தெர் இஸ் லிபர்ட்டி லாஸ் ஹாவ் டு பி மேடு. இதெல்லாம் உங்கள் வார்த்தையை போட்டு வார்த்தை ஜாலம்னு சொல்லுவாங்க. தே ஆர் ரியலி கன்ஃபியூசிங் யூ. ஸோ லாக்கும் சுதந்திரத்துக்கும் சட்டத்துக்கும் என்ன அப்படின்னா, சட்டங்களே இல்லை அப்படின்னா சுதந்திரம் இல்லை அப்படின்னு கூட ஒரு வகையில் சொல்லலாம். பிகாஸ் ஈச் ஒன் வில் ஹாவ் தியர் ஓன் ரூல். ஸோ நோ ஒன் வில் ஹாவ் லிபர்ட்டி. இதுதான் ஆக்சுவலாக ரியாலிட்டி. ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது இந்த கொஷின் நிஜமாகவே இவங்க யோசிச்சு தான் கேட்டாங்களா, ஆதாரப்பூர்வமாக கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி என்சிஆர்டி கிளாஸ் 11 பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து வந்திருக்கு. சாப்டர் 3. அந்த சாப்டர் 3 ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சாப்டர், ஈக்குவாலிட்டி. ஸோ பேஜ் நம்பர் 26 ஆன்வர்ட்ஸ் நெகட்டிவிட்டி பாசிட்டிவ் லிபர்ட்டி பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. என்ஐஓஎஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் பேஜ் 7லையுமே இந்த கான்செப்ட் ஆஃப் நெகட்டிவ் லிபர்ட்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வேர். ஸோ என்சிஆர்டியில் நிறைய முக்கியத்துவம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். 2017 கொஷின் பேப்பர், டெமோக்ரஸிஸ் சுப்பீரியர் வர்ச்சியூ, ஜனநாயகத்தினுடைய உச்சபட்சமான வர்ச்சியூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேரக்டர் ஆஃப் ஆர்டினரி மென் அண்ட் உமன், மெத்தட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப், அதாவது நிர்வாக ரீதியிலான தலைமையை ஸ்ட்ரென்தன் பண்ணால் ஜனநாயகம் உச்சபட்சமாக இருக்குன்னு சொல்கிறோமா, ஒரு தனி நபருக்கும் இருக்கக்கூடிய டைனாமிசம் விஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணால் ஜனநாயகம் உச்சபட்சமாக இருக்குமா, இல்லை ஒரு அரசியல் தன்மை கொண்ட தொண்டர்களை உருவாக்குறது ஜனநாயகத்தின் உச்சபட்ச நிலைமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா the first one obviously. நல்ல கேரக்டரோட நல்ல இன்டெலிஜென்ஸோட ஒரு செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் உருவாக்குறீங்க, அதுக்கு பேர் நீங்கள் டெமோகிராஃபிக்கல் டிவிடெண்ட்னு கூட சொல்கிறோம், ரைட், ஆஃப் ஆர்டினரி மென் அண்ட் விமன். இதில் நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு டெமோக்ரஸி, ஒரு ட்ரூ டெமோக்ரஸியினோட உச்சபட்சமான ஒரு நிலைமை அதுதான். டு கிரியேட் அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ், டு டெவலப் சூப்பர் கேரக்டர் ஆஃப் பீப்புள் தான் அது. இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா என்சிஆர்டி கிளாஸ் 8 சிவிக்ஸ் சாப்டர் 3 பேஜ் 32. ஸோ இதிலேருந்து இந்த கொஷின் இந்த கான்செப்ட் ஆஃப் த கொஷின் இதிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். 2017 இன்னொரு கேள்வி, ரொம்ப சிம்பிள் கொஷின், அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது பாருங்கள். ஒன் ஆஃப் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் சொசைட்டி இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப். இந்த கேள்விக்கு என்ன ஒரு விளக்கம் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சமுதாயத்தில் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா எது இருக்கக்கூடாது? ப்ரிவிலேஜஸ், ஐடியாலஜி, போட்டித்தன்மை, காம்படிஷன், ரெஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஸோ ப்ரிவிலேஜஸ். ஸோ இது கிளாஸ் 11 பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் பேஜ் 45 இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் பற்றி நீங்கள் பார்க்கலாம். லக்ஷ்மிகாந்த் சாருடைய ரைட் டு ஈக்குவாலிட்டியில் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிலையும் இந்த கான்செப்டை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வி ஆர் கம்மிங் டு திஸ் எண்ட் ஆஃப் திஸ் மேரத்தான் கிளாஸ். ஒரு மாதிரி எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க. ஸோ டு ஃபினிஷ் ஆஃப், ஐ எம் டயர்ட் டு ஃபினிஷ் ஆஃப், ஐம் புட்டிங் அப் திஸ் ஸ்லைட். 2013 கரண்ட் 2021 வரைக்கும் ரெஃபரன்ஸ்டு mrinal.org. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வெப்சைட். நீங்களுமே பார்க்குறதா தான் நீங்கள் பார்க்கலாம். பாலிட்டியோட கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ 2021 18 கேள்விகள் வந்திருக்கு, 2020 15 கேள்விகள், 19 13 கேள்வி. இது நீங்கள் அப்படியே பார்க்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ ஆவரேஜாக 100 கேள்விகள் தான் நம்ம கொஷின் பேப்பர்ஸில். அந்த 100 கேள்வியில் பாலிட்டி 20% வரைக்கும் கேள்விகள் வருது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 to 20 கொஷின்ஸ். ஹையஸ்ட் 2017 22 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கோயிங் பை திஸ் ட்ராக் ரெக்கார்ட், மேபி 2022 என்னோட ப்ரெடிக்ஷன், டுடேஸ் கிளாஸ், இந்த கிளாஸ் கேட்டு எனக்கு இன்றைக்கி உருப்படியான இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மை ப்ரெடிக்ஷன் as a polity faculty is in the range of 10 to 12 questions 2022 UPSC prelims பேப்பரில் வரலாம். தட் இஸ் மை ப்ரெடிக்ஷன் இஸ் குறையலாங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் அண்ட் ஸ்டடியிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், என்னோட இன்புட்ஸ் குறையும் பொழுது இன்றைக்கி நம்ம எடுத்த கிளாஸ்லேருந்து இப்போ 2021 கேள்விகள் நிறைய இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார்ந்த, அரசியல் அமைப்பு சார்ந்த உங்கள் புரிதலை டெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4 கேள்வி 5 கேள்வி வந்திருக்கு 2021. அப்போது அடுத்த வருஷம்
ஜூனில் ஒரு 10லேருந்து 15 கேள்விக்குள்ளே தான் கேட்க போகிறாங்க அப்படின்னா அதில் அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகள் 1 அல்லது 2 கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் என்சிஆர்டி உங்களுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கேன் வி go to the next slide? So yes, you can reach me through my email. You can also reach me on my Twitter. So thank you so much. It's a long class, but நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம். ஒரு 1 ஹவரில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். பட் ஐ வுட் ஹவ் ரியலி ஜம்ப்ட் அவுட் ஆஃப் அ லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க், ஒரு நாட்டினோட அரசியலமைப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாமல் தான் போயிருக்கோம். ஆனால் அது சார்ந்த கேள்விகள் வருஷம் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ த கொஷின் பேப்பர் செட்டர்ஸ் ஆர் டெஸ்டிங் யோர் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் மெமரைசேஷன். மனப்பாடம் பண்ணி நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி எந்த கேள்வியுமே வர்றது கிடையாது. உங்களுடைய புரிதலை தான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் கிவிங் யூ ஃபார்ட் ஆஃப் அ தாட். இன்றைக்கி உங்களுக்கு 2-3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் யோர் கூகுள் சர்ச் ஆர் விச் எவர் சர்ச் இன்ஜின். இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது, என்ன தான் இருந்தது இந்தியாவில் ஆகஸ்ட் 15 அன்றைக்கின்னு பாருங்கள். பார்த்துட்டு செகண்ட் ஹோம்ஒர்க் ஆல்சோ ஐவ் கிவன் யூ. You can drop in your comments. I'll definitely address them on Friday. Indian Constitution. இன்றைக்கி பாலிட்டின்ட்டுன்னு நம்மளை சுற்றி வச்சுருக்கோம்ல, எவ்வளோ புக்ஸு. நீங்கள் அதை பார்த்து தூங்கியிருக்கலாம், இல்லை ஒரு வெறுப்போடு பார்க்கலாம், ஒரு சந்தோஷத்தோடு பார்க்கலாம். கற்றுக்கணுங்கிற வெறி இந்த கிளாஸோடய முடிஞ்சு போச்சான்னு எனக்கு தெரியல. we are just stepping on to the classes. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனை எப்படி எழுதுனாங்க, யாரெல்லாம் எழுதுனாங்க, எனக்கு I'm going to finish off the class with one funny story. ஸ்கூலில் காலேஜில் டஃப்பான சிலபஸ் படிக்கும்போது இதெல்லாம் யார் எழுதுனானே தெரியல, அவங்களால நேரில் பார்த்தா ஏதோ பண்ணுவோம்லாம் பசங்க நம்ம அந்த காலத்தில் இருக்கும்பொழுது நம்ம சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி இந்த இந்த கான்ஸ்டிடியூஷனை யார் எழுதுனான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரைடே பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, என்னென்னமோ பேசியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அதை தான் நம்ம இன்றைக்கி படிச்சுட்ருக்கோம். ஸோ ஐல் மீட் யூ ஆன் ஃப்ரைடே. தேங்க்யூ ஸோ மச்.